இயேசுவின் இனி நாமத்தினாலே நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். आज भी हमारे निमंत्रण को ग्रहण करते हुए संध्या के समय हमारे बीच में जो कोई उपस्थित है, आप हर एक को प्रभु यीशु मसीह के मीठे और मधुर नाम से हम सबको स्वागत करते हैं. நம்முடைய தேவன் மனிதனோடு பேசுகிறவர். हमारा प्रभु यीशु मसीह वो मनुष्य के साथ बातें करता है. மாலைதோறும் ஏதேன் தோட்டத்தில் மனிதனோடு பேசும்படியாக மனிதனை தேடி வந்ததான தேவன் இந்த மாலை வேளையிலும் அவர் நம்முடைய மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். दिन के ठंडे समय आदेन वाटिका में परमेश्वर जो मनुष्य को ढूंढ आया और उनसे बातें किया, वही परमेश्वर इस संध्या के समय हमें देखकर बातें करने के लिए वो हमारे बीच में आया है. நம்முடைய மகிமை தேவனுடைய சமூகம் நம்முடைய மத்தியில் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். हमारा महिमा बढ़ा हुआ परमेश्वर के समूह हमारे बीच में श्रम धन्यवाद करेंगे. இந்த மாலை வேளையிலும் அவர் நம்மோடு பேசும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். इस संध्या के समय प्रभु हमारे साथ बातें करने के लिए हम धन्यवाद करेंगे. யோவான் 4 அதிகாரம் 10-11 வசனத்துக்கு நாம் நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். यूहन्ना सुसमाचार 4 अध्याय की 10वां और 11वां वचन की ओर हमारे ध्यान को हम ले आएंगे. यीशु ने उत्तर दिया, यदि तू परमेश्वर के वरदान को जानती और यह भी जानती कि वो कौन है जो तुझसे कहता है मुझे पानी पिला, तो तू उससे मांगती और वह तुझे जीवन का जल देता. स्त्री ने उससे कहा, हे प्रभु, तेरे पास जल भरने को तो कुछ है ही भी नहीं और कुआं गहरा है, तो फिर वह जीवन का जल तेरे पास कहां से आया? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, கொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். मेशी की महिमा हो. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாகத்துக்கு தா என்று இவரிடத்தில் கேட்ட பொழுது இவளோ வாக்குவாதத்திலே ஈடுபட்டார். जब प्रभु यीशु मसीह ने इसको देखकर वो प्यास के लिए उससे पानी मांगा, तब मसीह के साथ इसका वाद विवाद को हम देख सकते हैं. இவள் இன்னும் கிணற்றுக்குள் இறங்கி தண்ணீர் மொண்டு மேலே கொண்டு வரவில்லை. இவள் வருகிறதான வழியிலே தானே ஆண்டவர் இவ்விதமாக கேட்டார். वो तो उस कुआं के भीतर उतरकर उसने जल तो नहीं भरा, लेकिन अपने मार्ग में यीशु मसीह ने उसके साथ ऐसे पूछा. இந்த கிணறானது ஆழமாக இருக்கிறது, ஆனாலும் இறங்கி அதிலே தண்ணீர் மொண்டு கொள்ள வேண்டும். ये कुआं बहुत ही गहरा है और ये कुआं के भीतर उतरना है और उस पानी को जल को वहां से भरना होगा. ஆழமான இந்த கிணற்றுக்குள் இறங்கி தண்ணீர் மொண்டு கொண்டு இவர்கள் குடித்து வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ये कुआं बहुत ही गहरा है, उस गहराई में उतरकर उस जल को भरकर वे उसको पी के वे अपने जीवन बिताते हैं. இந்த அடிப்படையில் தான் அவள் கேட்கிறாள், ஆண்டவரே, உம்மிடத்திலே பாத்திரம் இல்லையே, எப்படி நீர் தண்ணீர் மொண்டு கொள்ள முடியும்? इस अवस्था में ही ये स्त्री यीशु मसीह को ऐसी पूछती है, आपके पास तो बर्तन नहीं, कैसे आप इस जल भरने को आए हैं? அதற்கு முந்தின வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரியே, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும், மனுஷகுமாரன் யார் என்பதையும் அல்லாவிட்டால் தேவனுடைய ஈவையும் நீ அறிந்திருந்தால் நீயே அவருக்கு தண்ணீர் கொடுத்திருப்பாய். इसीलिए इसके पहले के वचन में हम देखने के समय यीशु मसीह उनको देखकर कहता है, मनुष्य का पुत्र कौन है और कौन तुझसे ये पूछ रहा है करके, यदि तू जानने पर वो तुझे वो जीवन का जल का नदी वो तुझे देता. நீ தேவனுடைய ஈவையும் அறியாதிருக்கிறாய், தேவகுமாரனையும் அறியாதிருக்கிறாய். तू परमेश्वर के उस दान को भी नहीं जानती और परमेश्वर के पुत्र को भी तू नहीं जानती. இந்த இடத்திலே தேவனுடைய ஈவு என்று ஆண்டவர் அங்கே அறிமுகப்படுத்துகிறார். यहाँ परमेश्वर के दान कर कर वहाँ प्रभु दिखाता है. தேவனுடைய ஈவு என்பது பரிசுத்த ஆவியானவரை அங்கே குறிக்கிறது. यहाँ परमेश्वर का दान करके कहने के समय वो पवित्र आत्मा के अभिषेक को दर्शाता है. பரிசுத்த ஆவியாகிய ஈவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தங்கியிருந்தார். पवित्र आत्मा का वो दान जो है प्रभु यीशु मसीह के भीतर पाया गया है. அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார். जब यीशु मसीह बपतिस्मा लेकर वो जब उस नदी से बाहर निकला, तब पवित्र आत्मा कबूतर के नाई उसके ऊपर आ ठहरा. இவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நாள் முதற்கொண்டு இந்த தேவனுடைய ஈவாகிய பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருக்கிறார். जब से यीशु मसीह ने बपतिस्मा लिया, उस दिन से लेकर परमेश्वर का दान जो पवित्र आत्मा उसके संग और उसके साथ ही रहा. இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளுகிற ஒரு நல்ல சத்தியம் உண்டு. इसके द्वारा हम एक सच्चाई को हम सीख सकते हैं.
நாம் பலவீனராக இருந்தாலும், हम कमजोर होने पर भी, நம்மில் பல குறைகள் இருந்தாலும், हमारे भीतर कई कमजोरी रहने पर भी, தேவனுடைய ஈவாகிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதன் மூலமாக தேவன் நம்மை ஜெயத்தோடு நடத்துகிறார். परमेश्वर का दान जो पवित्र आत्मा, उसको हम प्राप्त करने के समय वो हमें जय के साथ चलाएगा. என்றைக்கு நாம் தேவனுடைய ஈவாகிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோமோ அதன் அந்நாள் முதற்கொண்டு அந்த அபிஷேகத்தின் மூலம் தேவன் நமக்கு சகலவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். जब वो परमेश्वर का दान, वो पवित्र आत्मा के अभिषेक को जब हम पाएंगे, उस दिन से लेकर हमारे जीवन में हर एक बातों को प्रभु अनुकूल होकर वो बनाएगा. அதன் பின்புதான் அந்த ஸ்திரீ கேட்கிறாள், உம்மிடத்துல பாத்திரம் இல்லையே, எப்படி தண்ணீர் மொண்டு கொள்வீங்க? उसके बाद ही ये स्त्री यीशु मसीह को देखकर ऐसी पूछती है, आपके पास तो बर्तन नहीं है, कैसे आप जल भर सकते हैं? இவளுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கும்போது, इसके बारे में जब यीशु मसीह ने उत्तर दिया, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு திரும்பவும் தாகம் உண்டாகும், திரும்பவும் இதனிடத்துல வந்து தண்ணீர் மொண்டு கொள்வார். इस जल को पीने वाला वापस वो प्यासा होगा और वापस वो पीने के लिए इस कुएं के पास आएगा. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகும். लेकिन जो जल मैं तुम्हें दूंगा, उसको तू पीने पर वो वापस तो प्यासी नहीं होगी. இயேசு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இந்த ஸ்திரீக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. जब यीशु मसीह ने ऐसे जवाब दिया, तब तुरंत इस स्त्री के भीतर एक शक आया. நம்முடைய தகப்பனாகிய அங்கேதான் இயேசு கிறிஸ்துவை இவள் சேர்த்துக் கொள்கிறார். वहां यीशु मसीह को उसने उस जगह में उसने ग्रहण कर लिया. இந்த கிணற்றை தந்த நம்முடைய பிதாவை பார்க்கிலும் நீ பெரியவரோ? उसने तुरंत यीशु मसीह से ऐसे पूछा, मेरे बाप दादाओं या मेरे पुरखाओं से भी तू बड़ा है? இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை அவள் அங்கீகரிக்கவில்லை. यहाँ तक उसने यीशु मसीह को पूरी रीति से अपने मन में स्वीकार नहीं किया. நீங்கள் நாங்கள் என்று அவள் பேசிக் கொண்டிருந்தாள். तू और मैं ऐसे वो अपने आप को अलग कर बातें कर रही है. ஆனா 12 வசனத்தில் நம்முடைய பிதாவை பார்க்கிலும் நீ பெரியவரோ என்று கேட்கிறார். लेकिन 12 वचन में ऐसे पूछती है, हमारे पिता से क्या तू बड़ा है? நம்முடைய பிதாவாகிய யாக்கோபு என்று அவள் சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை இவள் அங்கீகரிக்கிறார். यहाँ हमारा पिता याकूब करके कहने के समय वहां ही उसने यीशु मसीह को पूरी रीति से उसने ग्रहण किया. இந்த கிணற்று தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீ பெரியவராக இருக்கிறீரோ, அவரும் அவருடைய பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் குடித்தார்களே என்று சொல்லுகிறார். यहाँ ये कुआं को दिया हुआ हमारे पिता याकूब से भी क्या तू बड़ा है? उसने अपने संतान के साथ अपने पशुओं समेत यहाँ उन्होंने पिया. இந்த தண்ணீரை குடித்து அவர்களும் அவருடைய மிருகங்களும் மரித்ததுண்டு. ये पानी को पीने के बाद वे और उनके संतान और उनके पशु सब कुछ मर गए. இந்த சம்பவத்தை நாம் படிக்கும் பொழுது இது ஏதோ ஒரு லேசான விஷயமாக தான் நமக்கு இருக்கிறது. जब इस घटनाओं को हम पढ़ने के समय ये सारे बातें हमारे लिए साधारण तौर से ही दिखाई पड़ता है. இந்த கிணறானது சுமார் 40 தலைமுறையினராக இது ஆளப்பட்டு வருகிறது. ये कुआं को देखने के समय लगभग 40 पीढ़ी तक उस कुआं को हम देख सकते हैं. சில இடங்களில் பூமியில கிணறு வெட்டுகிறார்கள், 1-2 தலைமுறைக்குள் தண்ணீர் இல்லாமல் அது மறைந்து போகிறது. इस संसार में जब पृथ्वी में कुआं खोदते हैं, लगभग 1 या 2 पीढ़ी तक उस कुआं में पानी रहता है. उसके बाद लगभग वो सारे पानी सूख जाता है. ஆனால் இந்த தேவனுடைய மனிதனாகிய யாக்கோபு வெட்டின இந்த கிணறானது சுமார் 40 தலைமுறையாக இது கையாளப்பட்டு வருகிறது. लेकिन ये परमेश्वर का जन याकूब के द्वारा खोदा गया हुआ ये कुआं लगभग 40 पीढ़ी तक ये कुआं बनाए रहा. சத்துருக்களாக இவர்களோ ஏறக்குறைய 18 தலைமுறையாக இதை அனுபவித்து வருகிறார்கள். ये जो शत्रु थे लगभग 18 पीढ़ी तक इस कुआं को उन्होंने अनुभव किया. இந்த கிணற்றினுடைய சரித்திரத்தை நாம் வேத வசனத்தின் மூலமாக சற்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கும். इस कुआं के इतिहास को परमेश्वर के वचन के दर्पण से कुछ बातों को हमें सीखना होगा. இது சீகாரில் உள்ள கிணறு என்று சீகாரில் உள்ள கிணறு என்று சொல்லி அங்கே 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். आप उसके 4 अध्याय के 5वें वचन को देखने के समय वो सीगार का वहां ठहराया हुआ एक कुआं है कर वहां पर देख सकते हैं. இந்த இடமானது ஒரு சாதாரணமான இடம் இல்ல, இது மறக்க முடியாத சில சம்பவங்கள் நடந்ததான ஒரு இடம். ये कोई एक साधारण जगह नहीं है, बल्कि न भूलने वाला घटना हुआ एक स्थान है. யாக்கோபுக்கு இருந்ததான ஒரே ஒரு மகள் சீரழிக்கப்பட்டது இந்த இடத்தில்தான். याकूब का एक ही पुत्री जिसने अपने जीवन को पूरी रीति से नष्ट कर डाला, वही स्थान यह है. யாக்கோபு இந்த இடத்தில் தான் ஒரு கூடாரத்தை போட்டிருந்தது. याकूब इसी स्थान में उसने अपने लिए एक तंबू डाला. இதனுடைய சரித்திரமானது வேதத்துல 3 இடங்களிலே குறிப்பாக எழுதியிருக்கிறது. इस इतिहास को पवित्र वचन में शास्त्र में आप 3 जगह में देख सकते हैं.
இத முதலாவதாக யோசேப்பிடத்தில் யாக்கோபு தான் அறிவிக்கிறான். प्रथम तौर से यूसुफ को देखकर याकूब ने इसके बारे में उसने बातें किया. இந்த யோசேப்பு எகிப்தில் இருக்கும் பொழுது जब यूसुफ मिस्र में था, யாக்கோபு யோசேப்பிடத்தில் போய் தங்குகிறான். याकूब यूसुफ के पास जा ठहरा. யாக்கோபுக்கு 130 வயதா இருக்கும் போது எகிப்துக்கு போகிறான். जब याकूब 130 वर्ष का था, उस समय वो मिस्र देश के भीतर प्रवेश करता है. இவன் எகிப்திலே போய் 17 ஆண்டுகளாக ஜீவிக்கிறான். ये मिस्र देश में लगभग 17 साल वहां वो ठहरा रहा. இவனுக்கு யாக்கோபுக்கு மரண காலம் வரும் பொழுது जब याकूब अपने मृत्यु के उस बिस्तर में पहुंचा, யோசேப்பு அவரை சந்திக்க தன் 2 பிள்ளைகளோடு வருகிறார். यूसुफ अपने दोनों बेटों के संग उसको मुलाकात करने के लिए पहुंचा. அவனோடு பேச வேண்டிய சகல காரியங்களையும் பேசி முடித்தார். उसके साथ जो कुछ बातें करना था, सारे बातें उसने उसके साथ किया. ஆதியாகமம் 48 அதிகாரம் 22 வசனத்தில் படிக்கும் பொழுது उत्पत्ति का पुस्तक उसके 48वां अध्याय के 22 वचन को पढ़ने के समय யாக்கோபு கடைசியாக இவனோடு பேசுகிற வார்த்தை, याकूब आखिरी तौर से उनके साथ जो कुछ चर्चा किया, உன் சகோதரர் எல்லோருக்கும் தந்ததை பார்க்கிலும் உனக்கு நான் ஒரு வித்தியாசமான ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறேன். अपने सारे भाइयों से बढ़कर मैंने तेरे लिए एक अलग मिरास ठहराया हूँ. அந்த சுதந்திரம் என் பட்டயத்தினாலும் வில்லினாலும் நான் எமோருடைய கையில் சம்பாதித்தது. वो भूमि जो है मैं अपने तलवार और अपने धनुष के बल के द्वारा मैंने उसको मोल लिया. சிலர் இந்த வசனத்தை சரியாக விளங்கிக் கொள்ளாதவர்கள் யாக்கோபு பட்டயத்தை எடுத்து அல்லது வில்லோடு கூட யுத்தம் பண்ணி அதை பிடித்திருக்கிறான் என்று சிலர் அதை புரிந்து கொள்ளக்கூடும். कुछ लोग इस वचन को सही रीति से अर्थ नहीं समझने के कारण वे ऐसे समझ सकते हैं कि शायद याकूब जो है तलवार के द्वारा या धनुष के बल के द्वारा शायद इस भूमि को उसने मोल ले लिया. இந்த இடமானது யுத்தம் செய்தோ யுத்தம் உண்டாயோ மற்றவரிடத்திலிருந்தோ அவன் கைப்பற்றவில்லை. लेकिन इस भूमि को देखने के समय वो युद्ध के द्वारा या दूसरों के हाथों से उसने लिया हुआ स्थान नहीं है. இவன் கஷ்டப்பட்டு உழைத்து 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டதுதான் அந்த இடம். कष्ट के साथ परिश्रम करते हुए 100 सिक्का चांदी से उसने मोल लिया हुआ स्थान है. 100 வெள்ளிக்காசுக்கு வாங்கி அங்கே ஒரு பலிபீடத்தையும் அவர் கட்டி வைத்திருக்கிறார். 100 सिक्का चांदी में उसने इस भूमि को मोल लिया और वहां उसने एक बलिवेदी भी बनाया. இந்த யோசேப்பு சுதந்திரவாளி என்பதை நாம் அறிவோம். इस यूसुफ को हम देखने के समय वो ही मीरास का एक पुत्र था. சேஷ்டபுத்திர சுதந்திரம் ரூபனுக்கு தான் இருக்க வேண்டும், ஆனால் யோசேப்புக்கு அது தள்ளி வந்தது. पहलोटा का पद प्रथम तौर से रूबन के पास आना चाहिए था, लेकिन वो यूसुफ के लिए दिया गया. லேயாளுக்கு முதல் பிறந்தவன் ரூபன். लेयाल के लिए पहला जेठा जो था वो रूबेन था. ராகேலுக்கு முதல் பிறந்தவன் யோசேப்பு. राहेल के लिए पहला जेठा जो था वो यूसुफ है. யாக்கோபு லேயாளுக்காக பாடுபடவில்லை, ராகேலுக்காக பாடுபட்டார். याकूब जो है वो कदापि लेयाल के लिए परिश्रम नहीं किया, लेकिन उसने राहेल के लिए उसने परिश्रम किया. ஆனால் அவருடைய மாமன் அவனை வஞ்சித்தான். लेकिन उसका ससुर उसको धोखा दे दिया. இந்த யாக்கோபுடைய இருதயத்தில் இருக்கிறதான அந்த சித்தத்தை தேவன் அறிந்திருந்தார். याकूब के भीतर रहने वाले उसका मन की मर्जी को परमेश्वर पहले से ही जानता था. யாக்கோபால் நேசிக்கப்படாத லேயாள் பெற்ற மூத்த குமாரன் சேஷ்டபுத்திரனாக வர முடியவில்லை. याकूब ने जिसको प्रेम नहीं किया, उस लेयाल का जेठा रूबन जो है वो पहलोटे के उस स्थान पे वो नहीं पहुंच पाया. ஆனா ராகேலை நேசிக்கிறான். அந்த ராகேலுடைய மூத்த மகன் சேஷ்டபுத்திரனாக கொண்டு வரப்படுகிறான். उसने राहेल को प्रेम किया और उसका जेठा उस पहलोटे के पद के लिए वो पहुंचा. இதனுடைய காரணம் என்ன என்பதை அதை யாக்கோபே சொல்லுகிறான். इसका कारण क्या है कर याकूब स्वयं उसके बारे में कहता है. நீ தண்ணீரை போல் தழுவினால் என் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினாய். तू पानी के समान वो उमड़ने वाला और मेरे मंच को तूने अशुद्ध कर दिया. நீ மேன்மடைய மாட்டாய் என்று சொல்லிவிட்டார். तेरा कभी प्रसिद्ध नहीं होगा करके उसके बारे में कहा. இந்த ரூபன் இருந்த இடத்தை யோசேப்பு எடுத்துக்கொண்டான். रूबन के इस स्थान को यूसुफ ले लिया. இதைத்தான் நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது தெளிவாக அறிந்து கொள்கிறோம். इसके बारे में जब प्रभु के वचन में पढ़ने के समय स्पष्ट रीति से हम समझ सकते हैं. 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை படிக்கும்போது जब हम पहले उसके 5वां अध्याय के पहला 2 वचन पढ़ने के समय ரூபன் சேஷ்டபுத்திரனாக இராதபடி தள்ளப்பட்டான். यहाँ रूबेन जो है पहलोटे के पद से वो टुकराया गया कर हम देख सकते हैं. அவன் தன்னை அடக்காதவன், தன் மாம்சத்தை அடக்காதவன், இச்சையை மேற்கொள்ளாதவன். वो अपने आप को काबू में नहीं रखा, अपने लालसा को वो अपने काबू में नहीं रख पाया. தன்னை அடக்கி இச்சையை அடக்கி ஜீவிக்கிறவர்களே சேஷ்டபுத்திரராக அவர்கள் வர முடியும். जो कोई अपने आप को काबू में रखते हैं, अपने लालसा को दर दबोच कर रखते हैं, वही पहलोटे के पद के लिए वारिस होकर बदल सकते हैं. இந்த சேஷ்டபுத்திரவாக சுதந்திரத்தை யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்து விடுகிறார். अभी याकूब जो है यूसुफ के हाथ में ये पहलोटा के पद को वो दे दिया है.
ஆனால் யோசேப்பு எகிப்தில் இருந்த பொழுது இதை போய் அவன் காணவில்லை. लेकिन यूसुफ जो है जब वो मिस्र में था वो जाकर इस भूमि को उसने नहीं देखा. ஒரு தேவனுடைய மனிதனிலிருந்து வருகிற வார்த்தை எத்தனை ஆண்டுகளானாலும் நிறைவேற்றப்படும். जो वचन परमेश्वर के जन के पास पहुंचता है भले वो कितना भी वर्ष क्यों ना हो वो वचन उसके जीवन के प्रति वो कदापि पूरा होते ही रहेगा. இந்த யோசேப்பு உயிருள்ளவனாக அந்த சுதந்திரத்துக்கு போகவில்லை. ये यूसुफ जब वो अपने जीते समय उस भूमि पर वो नहीं पहुंचा. அவருடைய எலும்புகள் அங்கேதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. उसका हड्डी वहां ही दफनाया गया. அவருடைய எலும்புகள் அந்த பூமிக்கு தான் சொந்தமானது. उसका हड्डी उसी भूमि का है. அதைத்தான் யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் வாசிக்கிறோம். इसके बारे में यहोशू का पुस्तक उसके 24वां अध्याय के 22वें वचन में पढ़ सकते हैं. அந்த யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் முக்கியமான 2 தலைவர்மாருடைய அடக்கம் அங்கே நடந்திருக்கிறது. यहोशू का पुस्तक 24वां अध्याय में आप मुख्य 2 व्यक्तियों का उस दफन को आप देख सकते हैं. இந்த யோசுவா இருக்கிற காலத்திலேயே जोशुआ जब जिंदा था இந்த யோசேப்புடைய எலும்புகள் அடக்கம் செய்யப்படுகிறது. ये यूसुफ का हड्डी को दफनाया गया. ஆனா வேத சரித்திரத்தின் அடிப்படையில் நாம் வரும் பொழுது जब आप पवित्र वचन के इतिहास को देखने के समय யோசுவாவுடைய மரணத்துக்கு பின்புதான் அடக்கம் செய்யப்பட்டதாக எழுதியிருக்கிறது. यहोशू के मृत्यु के बाद ही उसको दफनाया गया कर हम देख सकते हैं. வேத வசனங்கள் ஒருபோது நடந்த அந்த உடனடியாக எழுதப்படவில்லை. ये परमेश्वर का वचन जो है जो घटना हुआ बात तुरंत लिखा नहीं गया था. சம்பவம் நடந்து ஒவ்வொரு விஷயமும் பல நூற்றாண்டுகளுக்கு பின்புதான் எழுதப்பட்டது. जो घटना घटने के बाद कई 100 साल के बीतने के बाद ही परमेश्वर के वचन लिखा गया है. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो. இந்த யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்திலே முதலாவது அங்கே யோசேப்புடைய எலும்புகள் அடக்கம் செய்யப்படுகிறது. यहोशू का पुस्तक उसके 24वां अध्याय में प्रथम तौर से यूसुफ को हड्डी को वहां दफनाया गया. அந்த 32ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது उसके 32वें वचन को पढ़ने के समय யோசேப்பின் எலும்புகளை கொண்டு வந்து எங்கே அடக்கம் செய்கிறார்கள்? यहाँ यूसुफ के हड्डियों को कहां लाकर उन्होंने मिट्टी दी? சீகேமில் உள்ளதான சீகேமின் கையில் வாங்கினதான அந்த நிலத்திலே அடக்கம் செய்கிறார்கள். शेकेम के हाथ से मोल लिया हुआ उस स्थान में उन्होंने उसकी हड्डी को गाड़ी. அங்கே சீகேம் என்கிறதான இடமானது சீகேமுடைய கைக்குள் இருந்தது. அவன் ஒரு பிரபு. ये सीकेम करके कहने वाला वो जगह जो है वहां का हाकिम के हाथ में वो भूमि पाया गया. அந்த சீகேமுக்கு ஒரு தகப்பன் உண்டு, ஏமோர். அவரும் ஒரு பிரபுதான். ये सीकेम का पिता हेमोर वो भी एक हाकिम है. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो. இந்த சீகேமில் உள்ளதான இந்த இடத்தில் தான் இந்த சீகார் இருக்கிறது. ये सीकेम के नामक इसी जगह में ये सीगोर भी पाया गया है. இது 100 வெள்ளி காசுக்கு வாங்கப்பட்டிருக்கிறது. ये 100 चांदी सिक्के में इसको मोल लिया. இதை எப்படி யாக்கோபு வாங்கினான் என்கிற முழு விவரமானது ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்துடைய 18 19 வசனங்களை நாம் தெளிவாக படிக்கிறோம். इसके बारे में वो कैसे उसने मोल लिया कर आप उत्पत्ति का पुस्तक 33वां अध्याय के 18 वचन में स्पष्ट रीति से आप पढ़ सकते हैं. இந்த யாக்கோபு சீரிய தேசத்திலிருந்து அவன் பிரயாணப்பட்டு வருகிற வழியில் ये याकूब जब सीकेम से जब वो यात्रा कर रहा था அவன் சுக்கோத்தில் வந்து ஒரு வீட்டை உண்டு பண்ணுகிறான். उसने सुकोत में आकर वहां अपनी तंबू डाली. கொஞ்ச கால வீடு கட்டி அங்கே இருந்து பின்பு அவன் பிரயாணப்படுகிறான். वो थोड़ा समय वहां अपने डेरा डाला. उसके बाद वहां से कूच कर वो अपनी यात्रा को आरंभ किया. அவன் பிரயாணப்பட்டு சாலேம் என்கிற பட்டணத்துக்கு அருகாமையில வந்து கூடாரம் போடுகிறான். वहां से वो निकल कर कूच कर सालेम के निकट एक स्थान में आकर वो अपनी तंबू இந்த बसाया. சாலேம் பட்டணத்தினுடைய பிரபுவாகிய பிரபுதான் சீகேம் தான் இந்த தீனாலை சீரழிக்கிறவன். ये सालेम के नगर का हाकिम जो है वही दीना के जीवन को उसने बिगाड़ दिया. அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்குள் இருக்கிற ஜனங்களை தன் கைக்குள் வைத்திருக்கிறான். उसने एक नगर को बसाया और बनाया और वो नगर में रहने वाले निवासियों को उसने अपने हाथ में रखा है. அந்த சீகேமில் இருக்கிற சாலேம் பட்டணத்துக்கு எதிராக தான் இங்கே யாக்கோபு கூடாரம் போடுகிறான். ये सीकेम में रहने वाले सालेम जो नगर था वहां ही जाकर याकूब ने अपने तंबू को डाला. கூடாரம் போட்ட பின்புதான் அவன் அந்த இடத்தை வந்து சொந்தமாக்கி கொள்கிறான். जब उसने वहां अपने तंबू डाला उसके बाद ही उस भूमि को उसने मोल लिया. தேவனுடைய பிள்ளைகள் எதையும் இலவசமாய் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இல்லை. परमेश्वर के लोग कोई भी बातों को मुफ्त रीति से मोल नहीं लेना चाहिए. நம்முடைய பிதாக்கள் எதையும் இலவசமாக அவர்கள் வாங்கிக் கொள்ளவில்லை. हमारे पुरखाओं ने कोई भी वस्तुओं को उन्होंने मुफ्त में नहीं लिया. ஒரு தேவனுடைய மனிதன் பண விஷயத்துல உண்மையுள்ளவனாக எல்லாவற்றிலும் உண்மையை வெளிப்படுத்துவனாகவே இருக்க வேண்டும். परमेश्वर के व्यक्ति पैसे के विषय में वो वफादारी के साथ और सच्चाई के साथ वो रहना चाहिए.
அந்த சாலேம் பட்டணத்துக்கு எதிராக இவன் கூடாரம் போட்டு அங்கேதான் இந்த கிணற்றை இவன் வெட்டுகிறான். वो सालेम नगर में वहां तंबू डाला, वहीं उसने ये कुआं को खोदा. அந்த கிணற்றை வெற்றி அவருடைய பிள்ளைகளும் அவருடைய மிருகங்களும் சில நாள் அதை அனுபவிக்கிறார்கள். वहां उसने कुआं खोदा, उसने अनुभव किया, उसकी संतान और उसके पशुओं ने उस पानी को पीकर भी आए. அப்படியானால் இந்த சீகேமில் யாக்கோபுக்கு ஒரு கூடாரம் வந்தது. அதை பார்க்கலாம் ஒரு முக்கியமான ஒன்று, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்கிறார். ये सीकेम याकूब के लिए तंबू बनाने के छोड़ा उससे भी बढ़कर वहां उसने एक बलिवेदी अपने लिए ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஒரு பெயரும் இடுகிறார். उसने एक बलिवेदी वहां बनाकर उसके लिए वहां उसने एक नाम दिया. ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனத்தில் நாம் அதை விளங்கிக் கொள்கிறோம். आप उत्पत्ति का पुस्तक 33वां अध्याय के आखिरी वचन में उसके बारे में हम जान सकते हैं. இத்தனை முக்கியமான விஷயங்கள் அடங்கியதான ஒரு இடம்தான் சீகார் என்னப்பட்டதான அந்த கிணறு இருக்கிற இடம். इतना सारे मुख्य बातें इस कुआं जो सीके नामक जगह को दिखाता है. யாக்கோபுடைய கிணறு இருக்கிறதான இடம், याकूब का कुआं करके कहने वाले ये स्थान, யாக்கோபுடைய கூடாரம் இருக்கிற இடம், याकूब का तंबू ठहराने वाले ये स्थान, யாக்கோபு பலிபீடம் கட்டின இடம், याकूब जहां उसने बलिवेदी को बनाया वो स्थान, யோசேப்புடைய எலும்புகள் அடக்க செய்யப்பட்ட இடம், यूसुफ का हड्डी जिस जगह में दफनाया गया. சுமார் ஏறக்குறைய 40 தலைமுறையாக இதை கையாண்டு வருகிறார்கள். लगभग 40 पीढ़ी तक इस कुआं को वे इस्तेमाल कर रहे थे. இதனுடைய கணக்கானது மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, जब आप मत्ती सुसमाचार पहला अध्याय के 17 वचन में आने के समय ஆபிரகாம் முதற்கொண்டு इब्राहिम से लेकर தாவீது வரைக்கும் உள்ள தலைமுறைகள் 14 தலைமுறைகள். इब्राहिम से लेकर दाऊद तक लगभग 14 पीढ़ियों को हम देख सकते हैं. தாவீது முதற்கொண்டு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக வரைக்கும் உள்ள தலைமுறைகள் 14 தலைமுறைகள். दाऊद से लेकर बाबिलोन में बंदी होकर ले गया वो समय 14 पीढ़ी का समय है. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு இயேசு கிறிஸ்து பிறந்தது 14வது தலைமுறை. बाबिलोन के उस पीढ़ी से लेकर यीशु मसीह के जन्म होने तक 14 पीढ़ी को दिखाता है. ஆபிரகாம் தொடங்கி இயேசு கிறிஸ்து வரைக்கும் உள்ள தலைமுறைகள் 42 தலைமுறைகள். इब्राहिम से लेकर यीशु मसीह तक आप देखने के समय लगभग 42 पीढ़ियों को देख सकते हैं. யாக்கோபுக்கு முன் 2 தலைமுறையினர் போய்விட்டார்கள். याकूब के पहले 2 पीढ़ी चले गए. யாக்கோபிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 40 தலைமுறைகள். याकूब से लेकर यीशु मसीह तक 40 पीढ़ियों को देख सकते हैं. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो. 40 தலைமுறையினர்கள் இதன் தண்ணீரை குடித்தாலும் இது வற்றி போகவில்லை. 40 पीढ़ी इस कुएं में उन्होंने जल पिया, लेकिन ये कुआं सूखा नहीं. இதனுடைய ஊற்றுகள் சுரக்கிற ஊற்றுகளாகவே இருக்கிறது. इसका सोता जल से वो उमड़ रहा है. பல தலைமுறை உள்ளவர்கள் குடித்து பிழைத்தது உண்டு. कई पीढ़ी तक उन्होंने अपने प्यास को बुझाया. ஆகையால் தான் அந்த ஸ்திரீ மிகவும் மெச்சித்துக் கொள்ளத பேசுகிறாள், நீ யாக்கோபை பார்க்கிலும் பெரியவரோ. इसीलिए ये स्त्री जो है बहुत ही बड़ाई से यीशु मसीह को देखकर ऐसे पूछती है, क्या तू याकूब से बड़ा है? அடுத்து இவருடைய கரத்திலே இந்த கிணறு எத்தனை ஆண்டுகளா எத்தனை தலைமுறையாக இருக்கிறது? अगला इस कुआं इनके हाथ और कितना पीढ़ी तक बना रहा? யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக முன்னே 4 தலைமுறைகள் யூதாவிலே வாழ்ந்திருக்கிறார்கள். ये यहूदी लोग बाबुल में बंधुआ होकर जाने के पहले यहूदिया में लगभग 4 पीढ़ी तक वो बने रहे. எசேக்கியா ராஜாவானவன் யூதாவில் ஆளுகை செய்யும் பொழுது, जब एसेकिया राजा यूदा को राज्य कर रहा था, ஓசியாங்கிறதான ராஜா இஸ்ரவேலில் ஆளுகை செய்கிறார். होशे राजा जो है वो इस्राएल में राज्य किया. இவன் காலத்தில் தான் அசிரியர்கள் அதை பிடித்தார்கள். इसके समय ही असूर का राजा उसके ऊपर हमला किया और उसको अपने हाथ में कर लिया. இஸ்ரவேலின் சாம்ராஜ்யம் அற்றுப்போன பின்பு யூதாவில் 4 ராஜாக்கள் எழும்பினார்கள். जब इस्राएल के राज्य पूरी तरह से मिट गया, तब यूदा से 4 राज्य उठे. அப்படியானா இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வரைக்கும் இவர்கள் தண்ணீரை குடித்ததான, அதாவது அந்நியர் தண்ணீர் குடித்து வளர்ந்தது 18 தலைமுறையாக கடந்திருக்கிறது. उसका मतलब यीशु मसीह के जन्म तक इस अन्य जातियों ने इस कुआं में लगभग 18 पीढ़ी तक उन्होंने जल पीकर वो अपने प्यास को बुझाया. இந்த சமாரியர்கள் சுமார் 18 தலைமுறையாக இதை அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். ये समरी लोग जो है लगभग 18 पीढ़ी तक इन्होंने इस कुआं में पानी पीकर अपने प्यास बुझा रहे थे. வேத வசனங்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஜோடோடு எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर के वचन जो है एक दूसरे का वचन जो है एक
दूसरे में मेल खाता है। வேதத்தை யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது। परमेश्वर के वचन को कोई ढांप नहीं सकता, उसको कोई भूल भी नहीं सकता। வேதம் பொய் அல்ல, நிஜம், நிறைவேறுகிற சத்தியங்கள்। परमेश्वर का वचन झूठ नहीं है, वो घटा हुआ एक सच्चाई है। எழுதப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் ஏற்ற காலத்தில் ஒவ்வொன்றும் நிறைவேற்றப்பட்டு வருகிறது। जो कुछ वचन सच्चाई लिखा गया है, ठहराए हुए समय में हर एक वचन वो पूरा हो रहा है। இப்படி இந்த கிணறானது இவ்வளவு ஒரு விலை மதிப்பு உயர்ந்த ஒரு கிணறாக இருந்தாலும், ऐसे ये कुआं बहुत ही महंगा और कीमती कुआं होकर रहने के बावजूद भी இதனுடைய தண்ணீர் தாகத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது। इसका जल को देखने के समय इस जल को पीने वाले हरदम वो प्यासे होते ही रहते हैं। இப்பொழுது ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தைக்குள்ளே நாம் வரும்பொழுது, अभी यीशु मसीह ने कहा वो उस वचन के भीतर आने के समय 14 வசனத்திலே வீதமாக சொல்லுகிறார்। 14 वचन में यीशु मसीह ऐसा कहता है, நான் கொடுக்க தண்ணீர் அவருடைய ஜீவனுக்கு, நித்திய ஜீவனுக்கு என்று கொடுக்கிறதான தண்ணீர்। मैं तुझे देने वाला जल जो है तेरे भीतर एक अनंत जीवन को लाएगा। இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு நித்திய ஜீவகாலம் எல்லாம் அது நீரூற்றாக இருக்கும்। जो ये जल को, ये पानी को पिएगा, वो उसके भीतर एक सोता होकर बन जाएगा। ஒரு முறை ஒரு மனிதன் இந்த தண்ணீரை குடித்து விட்டால், एक बार कोई एक जल को पीने से அவன் ஜீவிய நாளெல்லாம் அவனுக்குள் அது ஊறுகிற நீரூற்றாகவே இருக்கும்। वो अपने जीवन भर उसके भीतर एक सोता होकर ये जल उमड़ता रहेगा। இந்த தண்ணீர் என்பது இயேசுடைய ஜீவன்। ये जल करके कहने के समय यीशु मसीह के जीवन को दिखाता है। ரத்தம் எல்லா ஜீவன்களுக்கும் அது உயிராக, ஜீவனாக இருக்கிறது। लहू जो है इस संसार में, इस पृथ्वी में रहने वाले हर एक जीवन के लिए वही एक जीवन होकर पाया जाता है। शरीरத்தின் உயிர் ஜீவன் அது ரத்தமாக இருக்கிறது। शरीर का जान जो है वही लहू है। இயேசு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார், அதுதான் அவருடைய ரத்தம்। यीशु मसीह जीवन के जल को हमारे लिए देता है, वही लहू है। அந்த ரத்தத்தினால் ஒரு மனிதன் கழுவப்படும் பொழுது, उस लहू के द्वारा एक मनुष्य वो पूरी तरह से धोकर शुद्ध किया जाता है। ஒரு மனிதனுடைய இதயத்திலே தெளிக்கப்படும் பொழுது, जब वो लहू एक मनुष्य के शरीर में जब छिड़काया जाता है, அவனிலிருந்து ஒரு ஊற்று பிறக்கிறது। उसके भीतर से एक सोता उमड़ता है। அந்த ஊற்று அவருடைய ஜீவிய நாளெல்லாம் அவனிலே ரட்சிப்பை சுரக்கக்கூடியது। वो सोता जो है उसके जीवन पर, उसके भीतर उस अनंत जीवन को लाता है। இந்த நாட்களிலே இப்படி கூட்டத்தரை நடத்தும்படியாக நம்முடைய பரிசுத்தவான்கள் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள்। ऐसे इन दिनों में हमारे संतों ने ऐसी सभा को चलाने के लिए उन्होंने परिश्रम किया। நம்முடைய அருமையான சந்திரபாஸ் அவர்களும் இருக்கிறதான ஊழியர்களும் மற்ற अनेक சகோதரர்கள் சேர்ந்து இந்த கன்வென்ஷனை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்கள்। हमारे सेंटर पास्टर, यहाँ का सेवक लोग और सारे भाई बहन लोग ऐसी मीटिंग को आयोजित करने के लिए उन्होंने ढेर सारे परिश्रम किया। பணம் சம்பாதிக்க வேண்டும்ங்கிற நோக்கத்தோடு அல்ல, ये सारी बातें कमाने के लिए नहीं, பெயர் புகழை பெறுவதற்காக என்கிற நோக்கத்தோடு இல்லை, नाम कमाने के लिए नहीं, இந்த உலகத்தில் எதையும் பார்த்து இதை ஆயத்தப்படுத்தவில்லை। ये सारे संसार के बातों को देखकर ऐसे आयोजित नहीं किया இது गया। ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் என்ன? ये आयोजित करने का मकसद क्या है? அந்த ஜீவ தண்ணீரை இவர்கள் குடித்தபடினால் அவர்களுக்குள் ஒரு ஜீவனானது வெளிப்பட்டு ஜனத்தின் ரட்சிப்புக்காக இதை ஆயத்தப்படுத்தினார்கள்। वो जीवन का जल जो उनके भीतर पाया गया, वो जीवन के जल को वो पीकर अपने जीवन में उद्धार पाने के लिए एक अनंत जीवन में प्राप्त करना चाहिए। சட்டம் சமுதாயம் எவ்வளவுதான் திட்டமிட்டு கட்டளை போட்டாலும், कोई भी कानून क्यों ना निकाले, ஜீவ தண்ணீரை குடித்து ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள் ஊறுகிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுங்கிற ஊற்றை அடைக்க ஒருவரால முடியாது। जो जीवन पाकर ये सोता जिसके भीतर उमड़ रहा है, दूसरा व्यक्ति उद्धार पाना करके ये उमड़ने वाला सोता को कोई बुझा नहीं सकता। முதலாம் நூற்றாண்டு காலத்தில் சீசர்களுக்குள் இந்த ஊற்று பெருக்கிட்டு வந்தது। पहले सदी में शिष्यों के अंदर ये सोता वो उमड़ रहा था। அவர்கள் ஜனங்களை ரட்சிக்கும்படி பிரயாசப்பட்டு ரட்சிப்புக்குள்ளே ஜனத்தை இழுத்தார்கள்। उन्होंने लोगों के उद्धार के लिए उन्होंने प्रयास किया, लोगों को उद्धार के लिए पूरी तरह से उन्होंने विवश किया। அவர்கள் அவமானப்படுத்தினார்கள், उनको निंदा के मार्ग में जाना पड़ा, சிறையில் அடைத்தார்கள், बंदीगृह में डाले, துன்புறுத்தினார்கள், कष्ट तकलीफ दिया, அவளை சாகு வரைக்கும் அடித்தார்கள், मरने तक उनको तकलीफ दिया, कोड़े मारे, சரீரம் வேதனைப்பட்டது। उनके शरीर तकलीफ और वेदना में, ஆனால் அவளுக்குள் பிறந்த அந்த ஜீவ ஊற்றை எந்த சமுதாயமும் அடக்க முடியவில்லை। लेकिन उनके भीतर जो जीवन का सोता उमड़ा, कोई भी राज्य जो है उसको रोक नहीं पाया। அந்த ஊற்றுதான் தோமாவுக்குள்ளே இருந்தது। वो इस सोता तोमा के अंदर भी देख सकते हैं। அவர்தான் நம்முடைய நாட்டில் அவர் கால் வைத்தார்। इसलिए ये तोमा जो है हमारे भारत देश में भी उसने अपने அவரை குத்தி கொலை செய்தார்கள், उसको मार डाला गया। அவருக்குள் அந்த ஜீவ ஊற்றானது उसके भीतर रहने वाला वो सोता
பாஷை இல்லாத அந்த இடத்துல வந்து அவர் பிரசங்கிக்கிறார். जिस जगह में भाषा नहीं वहां जाकर उन्होंने प्रचार किया. அவர் கேரளத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தாராம். एक समय वो केरला में जब बपतिस्मा का सेवा चला रहे थे. பாஷை ஒன்றும் தெரியாது. भाषा तो वो नहीं जानते थे. அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிற நேரத்துல அங்கே சிலர் கேட்டார்களா, என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார்களா. तब जब वो बपतिस्मा दे रहे थे तो थोमा को देखकर कुछ लोगों ने ऐसे सवाल किया, आप क्या कर रहे हो? நான் கேள்விப்பட்டதை சொல்லுகிறேன். அப்பொழுது அவர் சொன்னாரா, ஞானஸ்நானம் கொடுக்கிறது சைகிள் காண்பித்தாரா. तब मैंने जो सुना वही आपको मैं बोल रहा हूँ. उन्होंने ऐसे अपने इशारे से दिखाया कि मैं बपतिस्मा दे रहा हूँ. இவரோடு பேசுவதற்கு அவருக்கு பாஷை இல்லை. उनको वे तोमा के साथ बात करने के लिए कोई भाषा नहीं. பாஷை இல்லை, ஆனாலும் அவருக்குள் அந்த ஊற்று அவர் இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். वे तो भाषा नहीं जानते थे, लेकिन उनके भीतर जो सोता था वो सोता उनको भारत देश में ले आया. அந்த ஒரு தோமாவை அழித்தால் இந்த ஊற்று அடைபடும் என்று நினைத்தார்கள். उन्होंने इसे सोचा, उस एक थॉमस को नाश करने से ये सोता बंद हो जाएगा. ஊற்றுக்கு ஒரு தன்மை உண்டு. ये सोता के लिए गुण है. அந்த ஊற்று அடைத்தால் மற்ற இடங்களிலே பீரிட்டு தண்ணீர் வெளியே வரும். एक जगह में उमड़ने वाला वो सोता को यदि कोई बंद करने से वो दूसरी तरीके से वो सोता बाहर निकलेगा. அப்படி புறப்பட்டு வந்ததால் அங்க இருக்கிற நாம எல்லோரும் ऐसे सोता उमड़ कर आया हुआ अनुभव से हम यहाँ அந்த ஒரு தோமா அழிக்கப்பட்டதனால் एक तोमा वो नाश किया जाने के कारण இந்தியாவில் अनेक தோமாக்கள் எழும்பி இருக்கிறார்கள். आज भारत देश में कई तोमा उठ खड़े हुए हैं. अनेक ஊற்று கண்கள் பிறந்திருக்கிறது. कई सोता आज से निकला है. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो. இந்த தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு முதலாவது தாகம் அடங்கும், இரண்டாவது அவளுக்குள் ஒரு ஊற்று பிளக்கப்படும். प्रथम तौर से जो ये जल को पीते हैं उनका प्यास बुझता, दूसरा उनके भीतर से एक सोता என்ன निकलेगा. கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரி, इसको सुनने वाले प्रिय भाइयों और बहनों, அந்த ஜீவ ரத்தத்தை நீ பெற்றிருக்கிறாய். वो जीवन के लहू को आपने प्राप्त किया அந்த है. ரத்தத்தை நீ அனுபவிக்கிறாய். वो लहू को आप अनुभव कर அந்த रहे हैं. ரத்தத்தினால் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. वो लहू के द्वारा आपका पाप क्षमा किया அந்த गया है. ரத்தத்தினால நன்மை பெற்றிருக்கிறாய். वो लहू के द्वारा आपके जीवन में आपने அதோடு உன் ஜீவியத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாயா? उसी के द्वारा आप अपने जीवन बिता रहे हैं. அல்லாவிட்டால் இந்த ஜீவனானது உனக்குள் ஒரு ஊற்றை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறதா? क्या नहीं तो ये जीवन आपके भीतर एक सोता निकाल रहा है. இந்த ஜீவ ஊற்று உன்னுடைய இருதயத்தில் பிறந்திருக்குமானால் यदि वो जीवन के द्वारा एक सोता आपके हृदय से निकलने पर அதிலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு அநேக ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து கொண்டே இருக்கும். उसके भीतर से एक जीवन का जल उमड़ेगा और बहुत देरों को इस उद्धार में उनको ले आएगा. உன் பார்வை எப்பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதாக இருக்கும். आपका नजर हर समय कैसे भी लोगों को उद्धार में लेकर आना वही मकसद होगा. எந்த விதத்தில் ஜனங்களை ரட்சித்து உள்ளே கொண்டு வரலாம்ங்கிற சிந்தையோடு நீ சுற்றி கொண்டிருப்பாய். कैसे भी एक ही मन और विचार के साथ रहेंगे, कैसे भी ये पृथ्वी में लोगों को उद्धार में लेकर आना இந்த चाहिए. ஊற்று ஜீவிய காலமெல்லாம் நம்மிலே ஊறி கொண்டிருக்க வேண்டும். ये सोता हमारे जीवन भर हमारे भीतर निकलते रहेगा. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பெருமூச்சுட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். कैसे भी नाश होने वाले लोगों के लिए आहे भरकर आंसुओं के साथ हमें प्रार्थना करना है. பாவத்திலே ஜீவிக்கிற ஜனங்கள் நரகத்துக்கு போகாமல் இரவும் பகலும் நாம் பெருமூச்சு விட்டு ஜெபிக்க முடியாத இந்த ஊற்று நமக்குள்ள பிரவாகித்து வர வேண்டும். पाप से नाश होने वाले लोग नरक में जाए बिना, नाश हुए बिना, उनके लिए प्रार्थना करने वाले, आहे भरकर आंसू बहने वाले एक सोता हमारे हृदय से निकलना चाहिए. இந்த மாலை வேளையில் ஆவியானவர் எச்சரிக்கிறார். इस शाम के समय पवित्र आत्मा आपको सावधान करता है. ஆத்ம பாரம் உனக்கு இல்லாவிட்டால் நிச்சயமாக உன் ஆத்ம மீட்பை நீ நஷ்டப்படுத்தி இருக்கிறாய். यदि आपके भीतर आत्मा का बोझ नहीं है तो आपके भीतर आपने प्राप्त किया वो आपका उद्धार को आप नष्ट कर डालेंगे. ரட்சிக்கப்பட்டு ஆத்ம பாரம் இல்லாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, उद्धार पाने के बाद आत्माओं के बोझ के बिना जीवन बिताने वाले प्रभु के लोगों, நீ ஏன் பாவத்தில் இருக்கிற ஜனங்களை பற்றி கவலையற்று இருக்கிறாய்? क्यों आपको पाप में डूबे हुए लोगों के प्रति चिंता नहीं है? உன்னில் அந்த ரட்சிப்பு மங்கி போயிருக்கிறது. आपके भीतर वो उद्धार पूरी तरह से ढल गया है. நீ ரட்சிக்கப்படும் போது திறந்த உனக்குள் அந்த ஊற்று அடைபட்டு இருக்கிறது. जब आपने उद्धार पाया आपके भीतर जो सोता उमड़ा आज वो सोता बंद किया गया. அந்த ஊற்றிலிருந்து ஜீவ தண்ணீர் வருமானால் உன் இருதயத்தில் இருக்கிற வேதனை अनेक பாவிகளை ரட்சிக்க முடியாத உன்னிடத்துக்கு தேவன் கொண்டு வருவார். यदि वो सोता आज आपके भीतर से उमड़ने पर आपके भीतर रहने वाला जीवन, नाश होने वाले लोगों के प्रति रहने वाला दर्द बहुत सारे लोगों के इस उद्धार की ओर அந்த ஜீவ ஊற்றை நம்மில் தேவன் மறுபடியுமாக புதுப்பித்து ஆத்ம பாரத்தை ஒவ்வொருவருக்கும் தர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். इसलिए वो अनुभव जो है और एक बार हमारे जीवन में नया करते हुए हमारे भीतर आत्माओं को उद्धार करने वाले वो बोझ प्रभु हमारे भीतर देने के लिए हम धन्यवाद करेंगे. அலைந்தேன் பல நாளுமையோ மறியாய் மறந்தே திரிந்த துரோகி
அழைந்தேன் பல நாளுமையோ மரியா மறந்து திரிந்த ரோகியை அழைத்தீரந்தாலே என்னையும் அழைத்தீரந்தாலே அழைத்தீரந்தாலே என்னையும் அழைத்தீரந்தாலே அன்பே அன்பே ஆயுருளவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார் இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ என்று சொன்னார். यीशु मसीह ने ऐसे कहा जो कोई इस जल को पीता है. இந்த தண்ணீரை குடிக்கிற சத்தியத்தை தான் நாம் இன்றைக்கு கவனிக்கிறோம். इस जल को पीने वाला ये सच्चाई को ही आज हम ध्यान करने वाले हैं. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது ये जल को पीने वाला करके जब यीशु मसीह ऐसे कहता है அதை நாம் 14 வசனத்தில் வாசிக்கிறோம். उसके बारे में हमने 14 वचन में இந்த पढ़ा. தண்ணீர் குடிக்கிற தண்ணீர் அல்ல. ये जल जो है वो पीने का जल है. ஆனால் இந்த ஸ்திரீயுடைய வார்த்தைக்கு தான் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். उस स्त्री का जो सवाल है उसका ही यीशु मसीह जवाब देता है. இந்த தண்ணீர் குடிக்கிற தண்ணீர் அல்ல, இது மூழ்கி ஸ்நானம் எடுக்கிற தண்ணீர். ये जल जो है वो पीने वाला जल नहीं बल्कि डूबकर बपतिस्मा लेने वाला जल है. இந்த தண்ணீரில் மூழ்கி மனிதன் ஞானஸ்நானம் பெற வேண்டும். ये जल में डूबकर हर एक व्यक्ति बपतिस्मा लेना चाहिए. இயேசுடைய விழா பிளக்கப்பட்ட போது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. यीशु मसीह का जब पसली बेदा गया था वहां से लहू और पानी निकल நம்ம பலரும் அதை விசுவாசிக்கிறது இல்லை. कई लोग हम विश्वास नहीं करते हैं. இயேசுவின் ரத்தம் உண்மை உள்ளது. यीशु मसीह का लहू आज भी सच्चा है. 2009 வருஷத்துல ஞானஸ்நானம் கொடுக்க முடியாத நாங்கள் ஞானஸ்நானம் கொடுக்க முடியாத தொட்டில் தண்ணீர் நிரப்பினோம். 2009 साल में बपतिस्मा देने के लिए हमने टंकी पानी भरा. அதாவது 30ஆம் தேதி ஞானஸ்நானம் கொடுக்கும்படி ஆயத்தப்பட்டு ஞானஸ்நானம் கொடுத்து விட்டோம். 30वां तारीख को बपतिस्मा देने के लिए हमने टंकी में पानी भरकर रखा. ஏதோ ஒரு காரணத்தினால தொட்டில் தண்ணீர் அங்க எடுத்து விடாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. लेकिन कोई काम के कारण के लिए हम बपतिस्मा लेने के बाद वो टंकी में पानी ऐसे ही बना रहा. அந்த 30ஆம் தேதி ஞானஸ்நானத்துக்கு பெயர் கொடுத்த நபர் அவசரமாக மெட்ராஸ் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர் போய்விட்டார். 30वां तारीख को जो व्यक्ति बपतिस्मा लेना था कुछ काम के कारण वो चेन्नई वो चले गए थे और बपतिस्मा न ले पाए. டிசம்பர் 31ஆம் தேதி காலையில 7 மணி போல விசுவாசி வீட்டுக்கு வந்தார். और दिसंबर के 31 तारीख सुबह 7 बजे वो वापस विश्वास भवन पहुंचे. வந்து எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். और तुरंत वो कहे मुझे बपतिस्मा चाहिए. அப்பொழுது யாரையும் கூப்பிடுவதற்கு சூழ்நிலை கிடையாது. तब उस समय और किसी को बुलाने वाला कोई अनुभव नहीं. நாங்கள் இருவருமாக ஞானஸ்நானத்துக்கு போனோம். तो तुरंत मैं और वो भाई हम दोनों उस बपतिस्मा के टंकी के पास அங்க 1-2 பேர் இருந்தாலும் அதை வைத்துக்கொண்டு இவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியாத போனோம். उनको लेकर कैसे भी उस भाई को बपतिस्मा देने के लिए हमने उस टंकी पहुंचे. நான் முதலாவது தொட்டில இறங்கி ஆயிற்று. पहला मैं टंकी के भीतर उतर गया. இவர் ஞானஸ்நானம் எடுக்க முடியாத தொட்டி அந்த படிக்கட்டில் ஏறி வந்து கொண்டிருக்கும் போது जैसे ये भाई बपतिस्मा लेने के लिए पानी की टंकी के भीतर उतर आ रहा था. இந்த தண்ணீரை காணக்கூடிய அளவுக்கு அவர் உயரத்தில் வந்த போது அவர் நின்றார். जैसे वो पानी को देखने लायक उस जगह में आया तुरंत वो रुक पड़ा. ஒரு அசி உண்டாகி அவர் நின்று பின்பு வந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். ऐसे ही झटका में वो आया और वापस वो आगे बढ़ा और बपतिस्मा उसने ले लिया. ஞானஸ்நானம் முடித்த பின்பு அவர் என்னிடத்தில் சொன்னார். जैसे ही बपतिस्मा होने के बाद उन्होंने मुझसे ऐसे बोला. அந்த தொட்டி முழுவதும் ரத்தமா இருந்தது. टंकी पूरा मैं लहू से भरा हुआ அந்த मैंने देखा. தொட்டி ரத்தத்தினால் நிறைந்தது. எனக்கு கூச்சமாக இருந்தது. वो टंकी पूरा लहू से भरा हुआ था. कर वो कहता है நம்முடைய கண்களுக்கு தண்ணீராக இருந்தாலும் हम तो उसको जल के समान ही देखते हैं. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது ரத்தம் தான். लेकिन प्रभु के नजर में वो लहू से भरा हुआ रहता है. இப்படி பலரும் கண்டிருக்கிறார்கள். ऐसे कई लोगों ने इसी दर्शन को देखा. நாம் ஞானஸ்நானம் என்ற தண்ணீரில் எடுத்தாலும் हम बपतिस्मा करके कहकर पानी में हम लेने से भी இயேசுடைய ரத்தத்துக்கு அடையாளமாக தான் நாம் அதை நினைக்கிறோம். यीशु मसीह के लहू के चिन्ह से ही हम उसमें उतरते हैं. அப்படி அவைகள் ரத்தம் இல்லாவிட்டால் நம்முடைய ஜீவியத்தை அவைகள் மாற்ற முடியாது. यदि वो लहू होकर नहीं रहने पर वो अपने जीवन हमारे जीवन को बदल नहीं सकता. உண்மையாகவே நாம் இயேசுவின் ரத்தத்தினால் தான் கழுவப்பட்டிருக்கிறோம். हां वास्तविक बात है. हम मसीह के लहू के द्वारा धोए गए हैं. இயேசுடைய ரத்தத்தினால் தான் நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். मसीह के लहू के द्वारा ही हमने बपतिस्मा भी लिया है. இந்த தண்ணீரை நீ குடிக்க வேண்டும். ये जल को आप पीना चाहिए. இந்த தண்ணீரை குடிப்பது என்பது முழுக்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது. ये जल को पीना करके कहने पर आप डुबकी बपतिस्मा लेने वाले सच्चाई को दिखाता है. வசனத்தின் அடிப்படையில் 2 வகையான ஞானஸ்நானம் தான்
வேதத்தில் எழுதியிருக்கிறது. आप पवित्र वचन में हम देखने के समय दो प्रकार के बपतिस्मा को पढ़ सकते हैं. ஒன்று இடைக்காலத்தில் வாழ்ந்ததான யோவான் ஸ்நானகனுடைய ஞானஸ்நானம். मध्य काल में रहने वाले யோहन्ना बपतिस्मा देने वाला उसका बपतिस्मा. அதன் பின்பு கிருபையின் காலத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஞானஸ்நானம். और उसके बाद अनुग्रह के युग में दिया गया वो बपतिस्मा. இந்த ரெண்டு ஞானஸ்நானத்துக்கு பெரிய வித்தியாசம் உண்டு. ये दो बपतिस्मा में कई बड़ा अंतर को देख सकते हैं. அந்த ஞானஸ்நானங்கள் கொடுத்ததற்கும் காரணங்கள் உண்டு. और बपतिस्मा देने का भी कई कारण है. இந்த ஞானஸ்நானம் எப்படி வெளிப்பட்டது? ये बपतिस्मा कैसा प्रकट हुआ? இதற்கு முன் இந்த அனுபவமே கிடையாது. इसके पहले ऐसे कोई अनुभव नहीं रहा. யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்த பின்புதான் ஞானஸ்நான ஆலோசனை அவளுக்குள்ளே கொடுக்கிறார். यीशु मसीह इस पृथ्वी में जन्म लेने के बाद ही யோहन्ना बपतिस्मा देने वाला ये बपतिस्मा के बारे में उसने प्रकट किया. நாம் பலரால் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஞானஸ்நானம் தேவனுடைய ஆலோசனை. हम सारे लोगों के द्वारा इस बात को हमने सुना है. ये बपतिस्मा जो है प्रभु के ओर से दिया गया वो एक सलाह है. ஞானஸ்நான தேவனுடைய கட்டளை எல்லா பிரசங்கமாரும் சொல்லுகிற விஷயம்தான். ये बपतिस्मा प्रभु के ओर से दिया हुआ एक आज्ञा है. हर एक प्रचारक उसके बारे அது में எப்படி बोलते हैं. தேவனுடைய ஆலோசனை என்பதை நாம் அறிய வேண்டும். लेकिन वो कैसे प्रभु का सलाह होकर प्रकट हुआ? இந்த ஆலோசனை எங்கே இருந்து வந்தது? ये सलाह किसकी ओर से आया? இந்த ஆலோசனை யாருக்கு வெளிப்பட்டது? ये सलाह किसके लिए प्रकट किया गया? இந்த ஆலோசனை தேவனிடத்தில் வந்தது. ये सलाह प्रभु की ओर से प्रकट हुआ है. இந்த ஆலோசனை யோவான் ஸ்நானனுக்கு ये வெளிப்படுத்தப்பட்டது. सलाह யோहन्ना बपतिस्मा देने वालों को प्रकट हुआ. அந்த ஞானஸ்நானம் தேவனால் முன்குறிக்கப்பட்டிருந்தது. ये बपतिस्मा पहले से प्रभु की ओर से ठहराया गया. அந்த காலம் வரும் பொழுது नियुक्त समय पर அந்த ஆலோசனை யோவான் ஸ்நானகனுக்கு வெளிப்படுகிறது. उस सलाह जो है யோहन्ना बपतिस्मा देने वाला के लिए प्रकट किया இந்த गया. யோவான் ஸ்நானகன் ஒரு அப்போஸ்தலன் கிடையாது. अभी ये யோहन्ना बपतिस्मा देने वाला वो तो प्रेरित नहीं. யோவான்ங்கறவர் ஒரு ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவர். योवान को देखने के समय वो एक याजक के परिवार का है. பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்யக்கூடியவர்கள். वो पवित्र स्थान में सेवा करने वाले लोग थे. ஆனால் பிதா அவரை ஞானஸ்நானம் கொடுக்கும்படி எழுப்புகிறார். लेकिन पिता ने उसको बपतिस्मा देने के लिए उसको उठ खड़ा किया. அந்த ஞானஸ்நானத்துடைய வல்லமை எப்படி இருந்தது? उस बपतिस्मा का सामर्थ किस प्रकार அந்த था? ஞானஸ்நானம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? वो बपतिस्मा किसके लिए ठहराया गया? அந்த ஞானஸ்நானம் எந்த அளவுக்கு தான் மனுஷருக்கு உதவி செய்தது? वो बपतिस्मा किस रीति से वो मनुष्य के लिए सहायता किया? அத குறித்து நாம் படிப்போமானால் जब उसके बारे में हम सीखने के समय மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11 வசனத்துல வாசிக்கிறோம். जब मत्ती सुसमाचार 30 अध्याय के 11 वचन में पढ़ने के समय இந்த தேவனுடைய ஆலோசனை இந்த யோவானுக்கு உண்டாகி அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்? ये परमेश्वर का सलाह யோहन्ना बपतिस्मा देने वाले के पास आया और वो ये सेवा किया. क्यों किया? யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்? किसके लिए उसने बपतिस्मा दिया? மனம் திரும்பினவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். मन फिराए हुए लोगों के लिए उसने बपतिस्मा दिया. அவர்கள் தேவனை விட்டு தூரமாக இருந்தார்கள். ये लोग परमेश्वर से दूर थे. தேவனுக்கு துரோகிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். प्रभु के लिए वे विरोधी होकर पाए गए. அந்த ஜீவித்தை விட்டு அவர்கள் மனம் திரும்பினார்கள். उस जीवन को छोड़कर वे मन फिराए. அப்பொழுதுதான் யோவானிடத்தில் வருகிறார்கள். उस समय ही वो யோहन्ना के पास आते இப்போது हैं. யோவான் ஸ்நானகன் அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். अभी யோहन्ना बपतिस्मा देने वाला उनको बपतिस्मा அந்த देता है. ஞானஸ்நானம் பாவ மன்னிப்பு என்று கிடையாது. ये बपतिस्मा पाप का क्षमा करके नहीं ले सकता है. அப்படியான ஏன் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும்? वैसा है तो क्यों उनको बपतिस्मा दिया? இவர்கள் மனம் திரும்பினவர்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டது யோவானுடைய ஞானஸ்நானம். ये யோहन्ना बपतिस्मा देने वाला का बपतिस्मा जो वे मन फिराए कर ठहरा हुआ चिन्ह के कारण उनको बपतिस्मा दिया அதை गया. யோவான் ஸ்நானகனே கூறுகிறார். ये யோहन्ना बपतिस्मा देने वाला स्वयं कहता है மனம் திரும்புதலுக்கென்று நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் मन கொடுக்கிறேன். फिराव के योग्य ठहरा है वो बपतिस्मा. நீங்கள் மனம் திரும்பினீர் என்பதற்கு அடையாளமாக நான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். आपने मन फिराया कर एक चिन्ह, इसलिए मैं तुम्हें बपतिस्मा ஆனா देता हूं. உங்களுக்குள் ஒரு நிற்கிறார். அவருடைய பாதரட்சை சுமக்கவும் நான் பாத்திரவான் அல்ல. लेकिन आपके बीच में एक व्यक्ति है, उसका जूता धोने के लिए मेरे अंदर कोई योग्य नहीं. அவர் வரும்போது அவர் காலத்தில் அக்கினினாலும் பரிசுத்தாவினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். जब वो आएगा वो आपको आग के द्वारा तुम्हें बपतिस्मा நான் देगा. தண்ணீரினால் தானே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். मैं केवल जल के द्वारा तुम्हें बपतिस्मा देता ஆனா हूं. அவர் அக்கினினாலும் பரிசுத்தாவினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் लेकिन கொடுப்பார். वो तुम्हें आग से और पवित्र आत्मा के द्वारा तुम्हें बपतिस्मा இந்த देगा. யோவான் ஸ்நானனுடைய ஞானஸ்நானம் இவ்வளவுதான் வேலை செய்ய முடியும். ये யோहन्ना बपतिस्मा देने वाला का काम केवल एक सीमित है. அந்த ஞானஸ்நானத்தை பெற்ற ஒருவர் அபிஷேகம் பெற்றுக் கொள்ள முடியாது. लेकिन वो बपतिस्मा लिए हुए कोई भी अभिषेक नहीं प्राप्त कर सकता है. அதற்கு அடையாளமாக தான் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தோட சம்பவம் எழுதியிருக்கிறது. इसीलिए प्रेरितों का काम 19वां अध्याय में घटना को उल्लेख किया गया है. சுமார் 12 பேர் அங்கே அபிஷேகம் பெறுகிறார்கள். ஞானஸ்நானம் திரும்ப கொடுத்த பொழுது 12 लोग वहां पहले से ही बपतिस्मा लिए हुए थे, वापस उनको बपतिस्मा दिया गया. அவர்கள் எல்லாரும் ஏற்கனவே யோவானுடைய ஞானஸ்நானத்தை பெற்றவர்கள். वे सारे लोग पहले से யோहन्ना बपतिस्मा देने वाला के पास उन्होंने बपतिस्मा ले அந்த चुके. யோவான் ஞானஸ்நானமானது அபிஷேகத்தை கொடுக்க முடியாது. ये யோहन्ना बपतिस्मा देने वाला का वो बपतिस्मा
अभिषेक प्राप्त नहीं कर सकते हैं, ஏனென்றால் பாவத்துக்கு இன்னும் ஒரு முடிவு வரவில்லை. क्योंकि पाप के लिए एक अंत नहीं हुआ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो. இல்ல ஞானஸ்நானம் உண்டாக வேண்டும் என்ற தேவன் ஆலோசனை கொடுத்து யோவான் ஸ்நானம் மூலமாக இதை வெளியே கொண்டு வந்தார். ये बपतिस्मा होना चाहिए करके प्रभु के सलाह के द्वारा यूहन्ना बपतिस्मा देने वाला के द्वारा इसको वो बाहर लेकर आया. அதன் பின்பு இந்த ஞானஸ்நானம் கட்டளையாய் மாற்றப்பட்டது. उसके बाद ये बपतिस्मा एक आज्ञा होकर बदल गया. கட்டளை என்று சொன்னால் आज्ञा करके कहने के समय எல்லோரும் அதை கைக்கொள்ளதான் வேண்டும். सारे लोग उस आज्ञा का पालन करना चाहिए. ஆனா யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் அப்படி கட்டாயமாக இல்லை. लेकिन यूहन्ना बपतिस्मा देने वाला जो बपतिस्मा दिया वो आज्ञा नहीं रहा. அதனால நாம எல்லாரும் கட்டாயப்படுத்தி ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு நான் சொல்லவில்லை. उसका मतलब यह है कि मैं किसी को जबरदस्ती बपतिस्मा लेने के लिए नहीं कहता हूँ. நீ ஞானஸ்நானம் எடுத்ததான் பரலோகத்துக்கு போவாய் என்று சொல்லி விருப்பம் இல்லாதது கொடுக்க சொல்லவில்லை. आप बपतिस्मा लेने से स्वर्ग में जाएंगे इसलिए मन के बिना बपतिस्मा लेने के लिए नहीं कहता हूँ. ஒவ்வொரு மனிதனும் கட்டாயமாக எடுக்க வேண்டும்ங்கிற கட்டாயத்தை அவன் பெற்றிருக்கிறான். हर एक मनुष्य इस आज्ञा को पालन करना चाहिए करके प्रभु एक आज्ञा देता है. எந்த மனுஷனாலும் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் கட்டாயமாக ஞானஸ்நானத்துக்கு அவன் கீழ்ப்படிதான் வேண்டும். यदि कोई मनुष्य स्वर्ग में जाना चाहता है तो बपतिस्मा के इस आज्ञा को अपने जीवन में पालन करना होगा. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க यदि மாட்டான். कोई व्यक्ति जल के द्वारा आत्मा के द्वारा नए जन्म नहीं लेने पर परमेश्वर के राज्य में वो प्रवेश नहीं करेगा. ராஜ்யத்துக்குள் ஒரு மனிதன் போக வேண்டுமானால் प्रभु के राज्य के भीतर एक मनुष्य प्रवेश करने தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் यदि प्रभु के राज्य के भीतर प्रवेश करने के எந்த लिए மனுஷனானாலும் ஞானஸ்நானம் பெற்றுதான் தீர வேண்டும். कोई भी मनुष्य वो बपतिस्मा लेना ही चाहिए. ஆகையால் தான் இயேசு சொன்னார். इसलिए यीशु मसीह ने कहा மத்தேயு 28ஆம் அதிகாரத்துடைய 19-20 வசனத்தில் நான் வாசிக்கும்போது सुसमाचार 28वां अध्याय के 19 और 20 वचन में நீங்கள் உலகமெங்கு புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசராக்கி आप संसार के हर एक कोने में जाकर हर एक को चेला बनाकर பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். पिता पुत्र और पवित्र आत्मा के नाम से उन्हें बपतिस्मा दो. யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் எதன் மூலமாக அவர் கொடுத்திருக்க கூடும்? यूहन्ना बपतिस्मा देने वाला उसका बपतिस्मा को कैसे उन्होंने दिया होगा? பிதாவை முன்னிட்டு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார். उन्होंने पिता को रखकर ठहराकर उन्होंने बपतिस्मा दिया. என்றால் அப்போ ஒரு பிதாவுடைய ஆளுகைதான் பூமியில் இருந்தது. क्योंकि उस समय पिता का राज्य इस पृथ्वी में पाया गया था. பரிசுத்தாவியுடைய ஆளுகை இன்னும் வெளிப்படவில்லை. पवित्र आत्मा का राज्य उस समय प्रकट नहीं हुआ. இயேசு பூமிக்கு அனுப்பப்பட்டு ஊழியம் செய்ய தொடங்கின பொழுது यीशु मसीह इस पृथ्वी में भेजा गया और वो अपने सेवा को आरंभ करने के அவருடைய समय காலம் ஆரம்பமானது. उनका समय आरंभ हुआ. ஆனால் அவர் மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போய் பரிசுத்தாவை அனுப்பி தந்த பின்பு लेकिन यीशु मसीह मरकर जी उठकर स्वर्ग आरोहण होने के बाद जब पवित्र आत्मा इस पृथ्वी में भेजा जाने के बाद இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பின்புதான் அவர் போட்ட அஸ்திபாரத்தின் மேல் கட்டும்படியான ஒரு ஊழியம் எழும்புகிறது. यीशु मसीह मरकर जी उठने के बाद यीशु मसीह ने डाला वो उस नेव के ऊपर बांधा जाने वाला एक सेवा स्थापित किया गया. இயேசு மரித்து உயிரோடு எழும்பால் இருந்திருந்தால் அவர் சொன்ன ஒன்று நாம் கைக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. यदि यीशु मसीह मरकर जी नहीं उठने पर उसने बोला वह कोई भी आज्ञा को पालन करना आवश्यकता नहीं रहा. அவர் மரித்து உயிரோடு எழும்பின பின்புதான் அவருடைய கட்டளைகள் பிரமாணங்கள் எல்லாம் உயிர் கொண்டது. यीशु मसीह मरकर जी उठने के कारण उसने बोला वह हर एक आज्ञा उसके भीतर वापस एक जीवन उत्पन्न हुआ. ஆகையால் எல்லா ஜாதிகளுக்கும் நீங்கள் பிரசங்கிங்கள். इसलिए सारे जातियों को प्रचार करो. எல்லா ஜாதிகளுக்கும் பிரசங்கி அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். सारे जातियों को प्रचार करो उनको बपतिस्मा दो. அப்படியான இது கட்டளை கண்டிப்பாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே எந்த மனிதனானாலும் ஞானஸ்நானம் எடுத்து தீர வேண்டும் என்பது பரலோகத்தின் சட்டம். इसीलिए ये आज्ञा जो है पिता पुत्र और पवित्र आत्मा के नाम से बपतिस्मा देना वो स्वर्ग का एक कानून है. இந்த ஞானஸ்நானம் எடுக்கிறவள் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும்? अभी ये बपतिस्मा लेने वाला वो कैसे होना இந்த चाहिए? ஞானஸ்நானத்துக்கு யார் தகுதியாக்கப்பட முடியும்? ये बपतिस्मा लेने के लिए कौन योग्य बन सकता है? அருமையான சகோதரனே சகோதரி, நீ எடுத்துக்கிற ஞானஸ்நானம் எப்படிப்பட்டது? प्रिय भाइयों और बहनों आपने लिया वो बपतिस्मा कौन सा है? அந்த பரலோக ராஜ்யம் அங்கீகரிக்கிற ஞானஸ்நானம் தான் நீ பெற்றிருக்கிறாயா? वो स्वर्ग राज्य ग्रहण करने वाले बपतिस्मा आपने लिया है? பரலோக சட்டத்தின்படி திட்டத்தின்படி பூமியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஞானஸ்நானத்தை நீ பெற்றிருக்கிறாயா? वो स्वर्ग का वाणी के द्वारा स्वर्ग के कानून के द्वारा ठहराया हुआ वो बपतिस्मा को क्या आपने लिया है? பரலோகம் அங்கீகரிக்கிற ஞானஸ்நானத்துக்கு பல ஒழுங்குகள் உண்டு. ये स्वर्ग ग्रहण करने वाले बपतिस्मा के लिए कई अनुभव पाया जाता है. அதில் முதலாவது அம்சம் அவர்கள் திருத்துவ தேவன் அறிக்கையிட்டு எடுக்க வேண்டும். उसका पहला गुण यह है त्रित्व परमेश्वर के नाम से वो बपतिस्मा दिया जाना பிதா चाहिए. குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை சொல்லி அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். पिता पुत्र पवित्र आत्मा के नाम को बोलकर उस
बपतिस्मा को दिया जाना चाहिए। இரண்டாவதாக ஞானஸ்நானம் கொடுக்கிறதான அவர் அந்த ஊழியர் வந்து அபிஷேகம் பெற்றவராக இருக்க வேண்டும்। और दूसरा ये सेवा बपतिस्मा का सेवा जो है वो अभिषेक प्राप्त किया हुआ सेवकों के द्वारा चलाया जाना चाहिए। இப்ப சிலர் வந்து வேற இடங்கள்ல வந்து நம்மோடு ஐக்கியப்படுகிறார்கள், அவர்கள் சிலருக்கு நாம் ஞானஸ்நானம் கொடுக்கிறது இல்லை, ஏன் என்று கேட்டால் அவர்கள் கொடுத்த ஒரு அபிஷேகம் பெற்றவரானால் நாம் அதை அங்கீகரித்துக் கொள்கிறோம்। और कई लोग जो हमारे साथ एक मन होकर हमारे साथ ऐक्यता होते हैं, यदि वो बपतिस्मा अभिषेक प्राप्त किए हुए लोगों से बपतिस्मा लिए है तो उनको हम ग्रहण कर लेते हैं। அபிஷேகம் பெற்றவர்கள் மூலம் ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு திரும்ப ஞானஸ்நானம் கொடுக்க நம்ம முன் வருகிறது இல்லை। जो कोई अभिषेक प्राप्त किए हुए लोगों के हाथ में बपतिस्मा लिए हैं उनको वापस बपतिस्मा देने के लिए हम आगे नहीं जाते हैं। அப்படி எடுத்தவர்களுக்கு திருப்தியற்ற சூழலை கேட்டால் நாம் கொடுக்கிறோம்। यदि ऐसे बपतिस्मा लेने के बावजूद भी वे संतुष्टि नहीं है तो उनको हम बपतिस्मा देते हैं। அப்படியானால் கண்டிப்பாக இந்த பரலோகத்தோட ஒழுங்கின்படி இந்த ஞானஸ்நானம் கொடுக்கிறவர்கள் அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும்। यदि वैसा है तो सख्त रीति से इस आज्ञा को पाए हुए लोग जो है ये बपतिस्मा का सेवा चलाने वाले पवित्र आत्मा के अभिषेक को वो पाया जाना चाहिए। இன்னைக்கு अनेகர் தங்களுக்கு தாங்களே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் இருக்கிறார்கள்। इन दिनों में ऐसे भी कई लोग हैं जो अपने आप को ही बपतिस्मा दे देते हैं। நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம், ஒருவர் பைபிளை படித்தார், எப்படி ரட்சிக்கப்பட்டு விட்டார்। एक व्यक्ति जो है मैंने ऐसे ही सुना, उसने बाइबल पढ़ा और वो उद्धार पा लिया। இது நடந்த சம்பவம் தான்। ये ऐसे हुआ घटना है। அவர் தண்ணீர் உள்ள ஒரு இடத்துக்கு போகிறார், वो ऐसे एक जल रहने वाले एक स्थान में वे पहुंच பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்துவிட்டு வந்து விடுகிறார்। पुत्र पवित्र आत्मा के नाम से मैं बपतिस्मा लेता हूं करके कहकर वो ஞானஸ்நானம் தனக்கு தானே எடுக்கிற ஞானஸ்நானம் கிடையாது। बपतिस्मा अपने आप को स्वयं देने वाला लेने वाला बपतिस्मा ஞானஸ்நானம் கொடுக்கிறவரால் எடுக்கப்பட வேண்டும்। बपतिस्मा देने वालों के हाथ में लिया जाना चाहिए। அதை உறுதிப்படுத்த முடியாதா? இயேசு யோவானிடத்தில் போய் ஞானஸ்நானம் பெற்றார்। उसको निश्चय करने के लिए, प्रमाणित करने के लिए हमारा प्रभु यीशु मसीह और बपतिस्मा देने वाला के पास ஒருவர் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், மற்றவர் எடுக்க வேண்டும்। एक व्यक्ति बपतिस्मा लेना है, दूसरा व्यक्ति उसको देना है। நான் விசுவாசி இருக்கிறதான காலத்தில் जब मैं विश्वासी था ஒரு ஆற்றுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது। एक समय में एक नदी में जाने का एक घटना हुआ। அது ஒரு கொஞ்சம் தூரம் உள்ள ஏரி பகுதி, एक थोड़ा एक दूर का जगह है। எல்லாரும் வாகனத்தில் போனார்கள், நாங்களும் ரட்சிக்கப்பட்ட ஒரு 9 பேர் இருந்து நாங்களும் கூட சேர்ந்து போயிருக்கிறோம்। सारे लोग गाड़ी में गए, हम भी उद्धार पाए हुए का समय, उस समय हम भी उनके साथ गए थे। அந்த குறிக்கப்பட்ட அந்த ஆற்றுக்கு சமீபமாக வந்த பொழுது जैसे उस नदी के किनारे में जब हम पहुंचते, ஒருவர் சந்தோஷமாக அவர் வீதமாக சொன்னார், एक व्यक्ति बहुत ही आनंद के साथ उन्होंने ऐसे कहा, என்னுடைய பாவத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வர போகிறது, अब हमारे पाप के लिए एक अंत होना चाहिए, என்னுடைய பாவங்கள் எல்லாம் தீர போகிறது, इसलिए हमारे सारे पाप पूरी तरह से समाप्त होना चाहिए। சந்தோஷமாக வாகனத்தை விட்டு இறங்கினார்। वो खुशी के साथ उस वाहन से उतर गया, அவர் போய் ஆற்றிலும் குளித்தார் और जाकर उस नदी में अच्छा नहा लिया। அதன் பின்பு கொஞ்ச நேரம் பொறுத்து வண்டியிலும் ஏறி எல்லாரும் புறப்பட ஆரம்பித்தோம்। और उसके बाद हम वापस हमारे गाड़ी में हमारे यात्रा को आरंभ कर दिए। வருகிற வழியில வண்டியை நிறுத்தினார்கள்। जैसे वापस हम लौट रहे थे उस समय हमारे वाहन को, गाड़ी को वहां खड़ा किया। சிலர் இறங்கி சில காரியங்களை செய்து கொண்டார்கள், कुछ लोग उतरकर अपने कामकाज में लगे रहे। ஆனால் இவர் என்ன செய்தார்? लेकिन ये भाई उन्होंने क्या किया? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்। प्रभु की महिमा हो। இவர் என்ன செய்தார்? இவர் செய்து கொண்ட அதே பாவத்தை போய் மது அறிந்து கொண்டு வந்து வண்டியில ஏறினார்। वो जो पाप को पहला करता था वही काम को वापस वो अपने आप में दोहराता रहा। இந்த நதி அவருடைய பாவத்தை மாற்ற முடிந்ததா? क्या ये नदी उसके जीवन के वो पाप को क्या निकाल पाया? இந்த ஆறானது அவருடைய பாவத்தை மன்னிக்க முடிந்ததா? वो जल जो है, वो नदी जो है, उसके पाप को क्षमा कर இவருடைய पाया? பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குமானால், यदि उसके पाप क्षमा किया जाने இவருடைய पर, பாவத்துக்கு ஒரு முடிவு வந்திருக்குமானால், यदि उसके पाप का एक अंत हो रहने पर, இவர் ஏன் அந்த மது ஞாபகம் உள்ளவராக இருக்க வேண்டும்? क्या वो शराब उसके मन में वापस आता? இவரை நான் கவனித்துக் கொண்டே இருந்தால் எனக்கு சிரிப்பு உண்டானது। मैं जैसे उसको देख रहा था मैं तो हंस पड़ा। இப்படி எத்தனையோ குருட்டாட்டத்தில் ஜீவிக்கிற மனிதர்கள் பூமியில் உண்டு। इन दिनों में ऐसे कई लोग अंधविश्वास के साथ इस पृथ्वी में जीवन बिता रहे हैं। பரலோக சட்டத்தின்படி ஞானஸ்நானம் பெற்றால் மாத்திரமே பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்। स्वर्गीय कानून के अनुसार एक व्यक्ति जो बपतिस्मा लेता है वो उद्धार प्राप्त कर सकता। மாத்திரமல்ல, அடுத்து இந்த ஞானஸ்நானம் வந்து மூழ்கிதான் எடுக்க வேண்டும்। दूसरा, ये बपतिस्मा डूब के ही लेना चाहिए। ஞானஸ்நானம் என்பது முழுகுதல், மூழ்கிதான் எடுக்க வேண்டும்। ये बपतिस्मा डूब कर ही लेना होगा। பரலோக பழைய ஏற்பாட்டில ஒரு வசனம் உண்டு। पुराने नियम एक वचन को देख सकते हैं। எசேக்கியேல் 36 அதிகாரத்துடைய 25வது வசனத்தில் வாசிக்கும்போது, एसेकियेल भविष्यवक्ता का पुस्तक 36वां अध्याय के 25वें वचन में माने के समय ஆண்டவர் அன்றைக்கு சொன்னார், உங்கள் மேல் சுத்த ஜலத்தை நான் தெளிப்பேன்। वहां परमेश्वर ने ऐसे कहा, आपके ऊपर मैं शुद्ध जल को बहाऊंगा। உங்கள் மேல் சுத்த ஜலத்தை நான் தெளிக்கும் பொழுது, जब तुम्हारे ऊपर जब मैं शुद्ध जल को உங்கள் छिड़काऊंगा, எல்லா அசுத்தங்களும் கழுவப்படும், आपके भीतर का सारे अशुद्धता दूर किया உங்கள் जाएगा, எல்லா அருவருப்பும் உங்களை விட்டு போய்விடும்। आपके भीतर रहने वाले मलिनता दूर किया जाएगा। ஆண்டவர்
ஆண்டவர் அப்படி சொல்லி அவளை சுத்தம் செய்ததும் உண்டு. यहाँ वैसे कहकर प्रभु ने उनको शुद्ध कर दिया. அன்றைக்கு இந்த திட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ऐसे उस समय प्रभु ने एक योजना ठहराया. ஆனால் இயேசு வந்து மரித்து உயிரோடு எழுந்து சபை உண்டாக்கின பின்பு இந்த தெளிக்கிற அனுபவம் வேதம் அங்கீகரிக்காது. लेकिन यीशु मसीह आकर मरकर जी उठने के बाद जब कलीसिया का स्थापित हुआ, ये छिड़काव को प्रभु अंगीकार नहीं करता. ஏன் ஞானஸ்நானம் முழுகி எடுக்க வேண்டும்? क्यों बपतिस्मा डूब कर लेना चाहिए? இந்த ஞானஸ்நானங்கிறது ஒரு பிறப்பு. ये बपतिस्मा करके कहने के समय वो एक जन को दिखाता है. இப்போ வந்து ஒரு பிள்ளை பிறந்தது என்று நமக்கு அறிவிக்கப்படுகிறது. यदि एक बच्चा जन्म लिया है करके जब हमको ஆனா இந்த பிள்ளை 10 வருஷமாக தாய் வயிற்றுக்குள் வளர்ந்து கொண்டுதான் வருகிறது. लेकिन ये बच्चा जो है लगभग 10 महीना माँ के गर्भ में ही वो बढ़ रहा है. அந்த தாய் வயிற்றில் இந்த குழந்தை ஜீவித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ये माँ के गर्भ में जीवित ये बच्चा पाया जाता है. என்றைக்கு இந்த தாயுடைய வயிற்றிலிருந்து எல்லோரும் காணும்படியாக இந்த பிள்ளை வெளியே கொண்டு வரப்படுகிறதோ அதுதான் பிறப்பு. जब ये उस समय के होने के बाद उस माँ के गर्भ से जब वो बाहर निकलता है तभी उसका जन्म करके ठहराया गया. அதுதான் ஒரு பிறப்பு என்று நாம் சொல்லுகிறோம். उसी को एक जन्म करके हम कहते हैं. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो. அதனால தான் நாம் மூழ்கி அந்த தண்ணீரில் அவள் மூழ்கி திரும்பவும் அவளை வெளியே எடுக்கிறோம். इसीलिए हम जल में उनको डुबाकर वापस उनको निकालते हैं. அதுல 2 அனுபவம் இருக்கிறது. वहाँ 2 अनुभव को हम देख सकते हैं. அவளை தண்ணீரிலே மூழ்கும் போது அடக்க செய்கிறோம். उनको पानी में डुबाते हैं, उसका मतलब वो घाटने का अनुभव है. அடக்க செய்கிற மனிதனை முழுவதும் மூட வேண்டும், அல்லாவிட்டால் நாற்றம் எடுக்கும். दफनाया हुआ उस शव शरीर को पूरी तरह से दफनाना चाहिए, नहीं तो वो बदबू मारेगा. ஞானஸ்நானம் எடுக்கும்போது விட்டு கொடுத்து முழு சரீரமும் தண்ணீரில் மூழ்கும்படி எடுக்க வேண்டும். बपतिस्मा लेने वाला बपतिस्मा लेने के समय अपने शरीर को पूरी तरह से सौंपना है. वो जल के भीतर जाकर वो डूबा जाना चाहिए. தண்ணீருக்கு உள்ளே கொண்டு போகும்போது அடக்க செய்கிறோம், பாவ மனிதனை அடக்க செய்கிறோம். वो जब जल के भीतर डूबता है वो पाप शरीर के उस मनुष्य को हम पूरी तरह से दफनाते हैं. அவளை தண்ணீரிலிருந்து வெளியே எடுக்கும்போது அவளை பிறந்து வருகிறார்கள். जब वो पानी से बाहर लाया जाता है वो एक नया जन्म को वो அதுதான் பவுல் எழுதுகிறார், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு நாம் பிழைக்கிறோம். उसके बारे में संत पौलुस कहता है पाप के लिए मरकर धार्मिकता के लिए जीवन बिताना. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो. இந்த ஞானஸ்நானம் எடுக்கும்படி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய தகுதியானது अभी ये बपतिस्मा लेने वालों का क्या योग्यता पाया जाएगा? கண்டிப்பாக அவங்க மனம் திரும்புதலாக எடுக்க வேண்டும். वो सख्त रीति से अपने जीवन में अपने पापों से तौबा करना செய்கிற होगा. பாவங்களை உணர்ந்து மெய் மனஸ்தாபப்பட்டு பாவ அறிக்கை செய்ய வேண்டும். उन्होंने किया हुआ उस पाप के लिए मन फिराकर अपने पापों को इकरार करना. பாவ உணர்வு வராமல், பாவத்துக்காக மனஸ்தாபம் வராமல், பாவ அறிக்கை செய்யாமல் ஞானஸ்நானம் எடுப்பது அது சரியில்லை. पाप का बोध आए बिना, पाप के ज्ञान के बिना, पाप को इकरार किए बिना बपतिस्मा लेने का कोई अर्थ नहीं. நிச்சயமாக அவளுக்கு ஒரு மனம் திரும்புதல் வர வேண்டும். वास्तविक तौर से उनके भीतर में मन फिराव அந்த चाहिए. மனம் திரும்புதல் எங்கே ஆரம்பிக்கும்? ये मन फिराव कहाँ से आरंभ होता? ஒரு மனிதன் ஆண்டவரால் உணர்த்தப்பட்டு एक मनुष्य को वो बोध आकर, அவன் செய்கிற பாவங்களை உணர்ந்து वो अपने किया हुआ पाप को वो बोध आकर, இவைகள் எல்லாம் பாவம் என்று அவனை விளங்கிக் கொண்டு ये सारे बातों को पाप है करके समझकर, அந்த பாவத்தை தன்னில் தான் அருவருத்து ये सारे पाप को वो अपने अंदर वो घृणित करके, தான் ஒரு பாவி என்று ஒரு உணர்வு உண்டாகி वो मैं पापी हूं करके समझकर, அந்த பாவத்தை செய்யக்கூடாதுங்கிறதான ஒரு முடிவு உண்டாகி वो पाप को मैं आगे नहीं दोहराऊंगा करके एक अंत में அந்த आकर, பாவத்துக்காக அழுகையும் கண்ணீர் உண்டாகி उस पाप के लिए आंसुओं के साथ प्रभु के ऐश्वर्य में रोकर, வரும்போதுதான் அவனிலே ஒரு மனம் திரும்புதல் ஆரம்பிக்கிறது. जब वो बाहर निकलता है उसके भीतर एक मन फिराव का अनुभव आता है. அந்த மனம் திரும்பும் கீழ் அந்த சத்தியம் அடைகிறது. ये मन फिराव के नीचे ये सच्चाई को हम देख सकते हैं. மெய் மனஸ்தாபம் உண்டாகிறது, एक वास्तविक पाप का बोध, பாவ அறிக்கை உண்டாகிறது. एक इकरार आता है. இனி அவன் பாவம் செய்ய மாட்டான். आगे वो पाप नहीं करेगा. அவன் தவறாக எடுத்ததெல்லாம் திருப்பி கொடுக்கனாய் மாறி விடுகிறார். यदि वो कोई बात गलत से ले लिया है तो वो वापस कर लेगा. அவன் எதிரிகளோடு ஐக்கியப்பட முடியாத முன் வருகிறார். अपने हर एक बैरियों से वो मेल मिलाप कर लेगा. சிலர் எத்தனை பேருக்கு பலரோடு பகை உண்டு, அவங்களோட அறிக்கை செய்யாமலே ஞானஸ்நானம் பெற்றுக் कई கொள்கிறார். लोग कईयों से नफरत करते हैं, बैर रखते हैं, लेकिन फिर भी वो बपतिस्मा ले लेते हैं. சரியாக ஒப்புரவாக்கப்பட வேண்டும். एक सच्चा अनुभव में एक मेल मिलाप करना ஆண்டவருக்கு चाहिए. மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा. இதை பற்றி தெளிவாக சொல்லும்படிதான்
ஆங்காங்கு நம்முடைய சபையில ஊழியர்கள் இருக்கிறார்கள். इसीलिए इसके बारे में स्पष्ट रीति से कहने के लिए हमारे शाखा विश्वास घरों में सेवक लोगों को ठहराया है. ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியதுக்கு 3 தகுதிகள். ये बपतिस्मा लेने वालों के लिए 3 योग्यता. ஒன்று மனம் திரும்பி எடுக்க வேண்டும். पहला मन फिराकर लेना. அதை தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். उसके बारे में प्रेरितों का काम 2 अध्याय के 38वें वचन में पढ़ सकते हैं. ஒவ்வொரு மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். हर एक व्यक्ति मन फिराकर पाप के क्षमा के लिए बपतिस्मा लेना चाहिए. அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். तब आप पवित्र आत्मा का दान को पाओगे. பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டாம்னா பிள்ளைகள் தான் மனம் திரும்ப வேண்டும். यदि बच्चों को बपतिस्मा लेना है तो आपके बच्चों के भीतर एक मन फिराव का अनुभव தாய் चाहिए. தகப்பன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்னால் தாய் தகப்பன் தான் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். माँ बाप को बपतिस्मा लेना है तो माँ बाप के भीतर एक मन फिराव का अनुभव चाहिए. அவரவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க முடியும், அவரவர்கள் மனம் திரும்ப வேண்டும். एक व्यक्ति बपतिस्मा लेने के लिए उसके भीतर एक पाप का बोध और मन फिराव रहना चाहिए. இரண்டாவது ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்குள்ள தகுதியானது பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். दूसरा बपतिस्मा लेने के लिए रहने वाला योग्यता वो अपने पापों को इकरार करना है. அதைத்தான் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். उसके बारे में मत्ती सुसमाचार 3 अध्याय के 6वें वचन में அவர் பாவங்களை அறிக்கையிட்டு யோவான் ஸ்நானம் இடத்திலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். उन्होंने पापों को इकरार किया. யோனா बपतिस्मा देने वाले के पास आकर उन्होंने बपतिस्मा लिया. தான் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு முன்பாக ஒரு ஸ்டடி கொடுத்து அவளை எழுப்பி நிறுத்தி அறிக்கை செய்ய வைக்கிறோம். इसीलिए बपतिस्मा के पहले हम एक अच्छा बाइबल देते हैं, उठकर खड़ा रखते हैं அந்த ஒழுங்குகள் கையாளப்பட வேண்டும். और ये गुण जो है अपने जीवन में अमल में लाना चाहिए. அவங்க அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற வேண்டும். इकरार हो बोलने के बाद वे बपतिस्मा लेना है. அதன் பின்பு விசுவாசத்தோடு எடுக்க வேண்டும். उसके बाद विश्वास के साथ बपतिस्मा लेना. மார்க் 16:16 வாசிக்கும்போது मरकुस सुसमाचार 16:16 में விசுவாசம் உள்ளவனாகிய ஞானஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவார். विश्वास रहने वाले लोग बपतिस्मा लेना वे उद्धार पाएंगे. விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவார். जो विश्वास नहीं करता है उसके ऊपर दंड आएगा. அந்த வசனத்தை நல்லா கவனிக்க வேண்டும். उस वचन को ध्यान से देखिए. நீ ஞானஸ்நானம் எடுத்திருந்தா கூட விசுவாசம் இல்லாம எடுத்தால் அங்கீகரிக்கப்படாது. यदि आप बपतिस्मा लिए होंगे, यदि आप विश्वास नहीं किए तो आपका बपतिस्मा ग्रहण योग्य नहीं रहेगा. வசனத்துக்கு எப்போது 2 பக்கம் உண்டு. वचन आप 2 भाग में देख सकते हैं. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவார். विश्वास के साथ बपतिस्मा लिया हुआ उद्धार நீ पाएगा. ஞானஸ்நானம் பெற்றால் விசுவாசம் இல்லாமல் நீ பெற்றால் நீ ரட்சிக்கப்பட முடியாது. यदि आपने बपतिस्मा लिया है लेकिन आपके भीतर विश्वास नहीं है तो आपको उद्धार नहीं है. விசுவாசத்தோடு என்ன விசுவாசம் உண்டாக வேண்டும்? विश्वास कैसे आएगा? உண்மையாக என்ன படைத்தது தேவன் தான் என்ற தேவன் மேல் விசுவாசம் உண்டாக வேண்டும். पहला आपको परमेश्वर के ऊपर एक विश्वास चाहिए. கர்த்தராகிய இயேசு எனக்காக அனுப்பப்பட்டார் என்று விசுவாசிக்க வேண்டும். प्रभु यीशु मसीह किस लिए पृथ्वी में भेजा गया उसके प्रति एक विश्वास चाहिए. எனக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தினார் என்று விசுவாசிக்க வேண்டும். इसलिए यीशु मसीह कष्ट उठाकर अपने लहू को बहाया करके हमें विश्वास करना है. அல்லவிட்டால் முடிவிலே நியாய தீர்ப்பு உண்டுங்கறத விசுவாசிக்க வேண்டும். நியாய தீர்ப்பை விசுவாசிக்க வேண்டும். नहीं तो अंत में हर एक बातों के लिए एक न्याय है करके हमें विश्वास करना है. நித்தியத்திலே எனக்கு ஒரு இடம் உண்டு, நித்தியம் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். नित्यता में मेरे लिए एक स्थान को ठहराया, एक नित्य जीवन है करके हमें विश्वास करना है. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானத்தை பெறும்போது அங்க ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. विश्वास करके जो कोई बपतिस्मा लेते हैं उनके जीवन में एक उद्धार होगा. இந்த ஞானஸ்நானம் எடுக்கும்போது இவருடைய ஜீவிதத்தில் உண்டாகிற மாற்றம் என்ன? अभी बपतिस्मा लेने के बाद उनके जीवन में आने वाले परिवर्तन क्या है? இந்த ஞானஸ்நானம் கிடைக்கிற ஆசீர்வாதம் बपतिस्मा के द्वारा मिलने वाला आशीष அந்த वचनத்திலே நாம் படிக்கிறோம், ரட்சிக்கப்படுவான். वहाँ उस वचन में देख सकते हैं वो उद्धार पाएगा. அது எங்கே உள்ள ரட்சிப்பு? எதனால் ரட்சிப்பு? ये उद्धार हम कैसे प्राप्त कर सकते हैं? பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவான். पाप से उद्धार को हम प्राप्त कर सकते हैं. பாதாள வல்லமையிலிருந்து அவன் ரட்சிக்கப்படுவான். अधोलोक के सामर्थ्य से हम उद्धार प्राप्त कर सकते हैं. மரணத்திலிருந்து அவன் ரட்சிக்கப்படுகிறான். मृत्यु से हम उद्धार प्राप्त कर सकते हैं. பாவத்தின் சம்பளம் மரணம். पाप का मजदूरी वो मृत्यु है. பாதாளத்தின் வல்லமையிலிருந்தும் மரணத்தின் வல்லமையிலிருந்தும் பாவத்திலிருந்தும் இவன் தூக்கி எடுக்கப்படுகிறான். अधोलोक के सामर्थ्य से, पाप से और पाताल से वो निकाला जाता है. இவனுடைய ஆத்மாவின் மேல் பாதாளத்துக்கு அதிகாரம் இல்லை. इसके आत्मा के ऊपर, प्राण के ऊपर अधोलोक का सामर्थ नहीं. இந்த ஆத்மாவின் மேல் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. इसके ऊपर मृत्यु का कोई अधिकार नहीं. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो. இரண்டாவதாக நாம் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம்? दूसरा हम क्या आशीष को प्राप्त कर सकते हैं? மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுகிறதான வேளையில் जब हम मन फिराकर पानी की बपतिस्मा लेंगे பாவத்தை தேவன் மன்னிக்கிறார். பாவ மன்னிப்புக்கென்று
हमारा पाप को प्रभु क्षमा करता है, पाप के क्षमा के लिए। ஞானஸ்நானம் எடுக்கும்போது அந்த பாவம் முதலாவது மன்னிக்கப்படுகிறது। जब हम बपतिस्मा लेते हैं हमारा पाप जो है प्रथम तो से वो क्षमा किया जाता है। அந்த மன்னிப்பு எங்கே இருக்கிறது? वो क्षमा कहाँ है? தேவனிடத்திலே நமக்கு கிடைக்கிறது। वो परमेश्वर से हमें मिलता है। நம்மேல் உள்ள கோபத்தை அவர் அது மாற்றிக் கொள்கிறார்। हमारे ऊपर जो क्रोध था वो क्रोध को प्रभु निकाल देगा। ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் தேவ கோபாக்கினியை சுமந்து ஜீவிக்கிறார்கள்। जिन्होंने बपतिस्मा नहीं लिया उनके ऊपर परमेश्वर का क्रोध आने वाला है। ஏற்ற காலத்தில் ஞானஸ்நானம் பெறாவிட்டால் தேவ கோபாக்கினி ஒரு நாள் வெளிப்படும்। नियुक्त समय यदि आपने बपतिस्मा नहीं लिया तो परमेश्वर का क्रोध அந்த தேவ கோபாக்கினி உன்மேல் வராதபடி தேவன் உன்மேல் சாந்தமாகும்படி நீ ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கதான் வேண்டும்। वो क्रोध आपके ऊपर नहीं आना है तो परमेश्वर का वो शांति आपके ऊपर आने के लिए आप बपतिस्मा लेना है। ஞானஸ்நானம் எடுக்கும்போது பிதாவிடத்திலே நமக்கு மன்னிப்பு உண்டாகிறது। जब हम बपतिस्मा लेते हैं तो पिता से हम क्षमा प्राप्त करते हैं। அடுத்து இரண்டாவதாக दूसरा அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும்போது प्रेरितों का काम 22वां अध्याय के 16 वचन में माने के समय இந்த பவுல் சவுலா இருக்கிற காலத்தில் जब पौल शाऊल होकर रहने वाले वो समय में அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது। उसको देखकर एक बात बोला गया, நீ எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெறு, अब तो उठ और बपतिस्मा ले, தேவனை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்। तो परमेश्वर को प्रार्थना कर और बपतिस्मा ले। எதற்காக பெற்றுக்கொள் என்று சொல்லப்பட்டது? क्यों तू बपतिस्मा ले करके कहा गया? பாவங்கள் போக்கப்பட்டு கழுவப்படும்படி। तेरा पाप पूरी रीति से धो डाला जाना चाहिए। உன் பாவத்தை நீ போக்கிக் கொள்ள வேண்டும்। तुम्हारा पाप को आपको धोना है। அந்த வசனத்துடைய கருத்து அதுவாக தான் இருக்கு। பாவத்தை நீ போக்கிக் கொள்ள வேண்டும்। वचन का मतलब वही है, आपका पाप पूरी रीति से धोया जाना चाहिए। நம்முடைய ஜென்ம பாவத்தையும் हमारा जन्म पाप, நம்முடைய கர்ம பாவ கிரியையாகிய கர்ம பாவத்தையும் हमारा क्रियाओं का पाप, அவைகளை போக்கிக் கொள்ளும்படி वो सारे पाप धुला जाने के அவைகளை लिए, நம்ம விட்டு அகற்றி விடும்படி हमारे जीवन से हटाया जाने நாம் के लिए ஞானஸ்நானம் எழுந்து பெறதான் வேண்டும்। हम उठकर बपतिस्मा लेना ही होगा। நீ எப்பொழுது எழுந்திருக்க போகிறாய்? कब आप उठने वाले हैं? எப்பொழுது தீர்மானிக்க போகிறாய்? कब आप एक निर्णय लेंगे? எப்பொழுது தைரியமாக எழுந்து ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறாய்? आप हिम्मत के साथ उठकर बपतिस्मा के लिए अपने जीवन को समर्पण இந்த करेंगे। இடத்தில் யாராவது ஞானஸ்நானம் பெறாமல் இருந்தால் यदि कोई यहाँ बपतिस्मा के बिना बैठने पर, இனி காலம் இல்லை, நாட்களை தள்ளி போட வேண்டாம்। आगे समय नहीं और देरी ना करना। உனக்குள்ள கட்டளையானதை எடுத்துக்கொள்ளதான் வேண்டும்। आपके लिए दिया गया वो आज्ञा को आपको लेना ही होगा। உன்னை தடை செய்கிற பல வல்லமைகள் இருக்கும்। आपको रोकने वाले कई सामर्थ हो सकता है। ஒருவேளை மனிதர்கள் தடை செய்யக்கூடும், शायद कई मनुष्य आपको रोक सकते हैं, உன் சூழ்நிலைகள் தடை செய்யக்கூடும்। परिस्थिति आपको रोकता होगा। நீ என்ன செய்ய வேண்டும்? आपको क्या करना நீ है? எழுந்திருக்க வேண்டும்। उठ जाइए, தைரியம் கொண்டு எழுந்து நிற்க வேண்டும்। हिम्मत के साथ उठ खड़ा रहना। நீ தைரியம் கொண்டு எழுந்து நின்றால் கர்த்தர் கரத்தை பிடித்து உன்னை தூக்கி எடுப்பார்। यदि आप हिम्मत के साथ उठ खड़ा रहने पर प्रभु आपके हाथ को पकड़कर खड़ा உனக்கு करेगा। இருக்கிற ஞானஸ்நானத்துக்கு உண்டான தடைகள் உடைக்கப்படும்। आपके लिए बपतिस्मा के लिए ठहराए हुआ सारे रुकावट तोड़ दिया உன்னை जाएगा। தடை பண்ணுகிறவர்களே அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கக்கூடிய கிரியை கர்த்தர் உண்டு பண்ணுவார்। आपको रोकने वाले लोगों को भी बपतिस्मा लेने के लिए समर्पण करने वाले मार्ग प्रभु देगा। அருமையான சகோதரனே சகோதரியே, ये भाइयों और बहनों, பாவங்களை போக்கும்படி நாம் கழுவப்பட வேண்டும்। हमारे पाप से दूर होने के लिए हमारा जीवन धुला जाना चाहिए। ஒரு பாத்திரத்தை கழுவுவதிலே 3 விஷயங்கள் அடங்கியிருக்கு। एक बर्तन को धोने के भीतर 3 बातों को देख सकते हैं। ஒரு பாத்திரத்தை கழுவும் பொழுது एक बर्तन को जब हम धोते हैं அந்த பாத்திரத்துக்கு அழுக்குகள் போகிறது। उस बर्तन में रहने वाला सारा गंदगी वो சில दूर किया பாத்திரத்தை जाता है। நாம் விரும்பாத சில நாற்றம் இருக்கிறது। लेकिन कई बर्तन में हम न चाहने वाले कई गंद को देख सकते இதில் हैं। அழுக்கு படிந்து இருக்கிறபடினால் उसके भीतर वो गंदगी रहने के அந்த कारण ஒரிஜினல் ஷைனிங், அந்த ஒரிஜினல் அந்த பளபளப்பு இல்லாமல் போய்விடுது। पहले की समान जो चमक जो है वो बर्तन में नहीं पाया जाएगा। இந்த பாத்திரத்தை கழுவும் பொழுது वो बर्तन को आप धोने से भी முதல்ல உண்டாவது அழுக்கு போகிறது। प्रथम तौर से उसका गंदगी दूर किया அதுதான் நம்முடைய जाएगा। பாவத்தின் கிரியைகள்। वही हमारा पाप का क्रिया, பாவத்தின் கிரியைகள் ஞானஸ்நானத்தின் மூலம் நீக்கப்படுகிறது। पाप का क्रिया बपतिस्मा के द्वारा वो दूर किया அந்த जाता है। பாத்திரத்திற்கு தான கெட்ட அந்த நாற்றமானது, वो बर्तन में रहने वाला वो दुर्गंध जो है, அதாவது அழுக்கை காணலாம், நாற்றத்தை காண முடியாது। ये गंदगी को आप देख सकते हैं लेकिन दुर्गंध को आप देख नहीं पाओगे। கண்ணுக்கு காணப்படும்படியாக செய்கிற கிரியைகள் அழுக்கோடு சேர்ந்தது। ये आंखों देखी जो काम है, जो काम जो है वो गंदगी से जुड़ा हुआ है। சில வேளையில் அழுக்கு வெளியே தெரியாது, நாற்றம் மட்டும் வரும்। कई बार आप गंदगी को नहीं देख सकते लेकिन उसका गंध दुर्गंध को आप देख सकते। உன் இருதயத்தில் சுபாவத்தில் இருக்கிற துர்நாற்றத்தை அழுக்க யாரு வெளியில காண முடியாது। आपके हृदय के भीतर रहने वाला वो दुर्गंध को कोई लोग देख नहीं पाओगे। இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக
बपतिस्मा के द्वारा இந்த அழுக்காகிய பாவக்கிரிகள் நீக்கப்பட்டு ये हमारा पाप का क्रिया का गंदगी दूर किया जाता है। இருதயத்தில் உண்டாகிற துர்நாற்றம் அது மாற்றப்பட்டு हमारे हृदय के भीतर रहने वाला सारा दुर्गंध दूर किया அந்த जाता है। பாத்திரம் ஒரிஜினல் கலருக்கு வருது। ये बर्तन पहले के समान वो चमक आ जाएगा। அது என்ன ஒரிஜினல் கலர்? ये पहले के समान वास्तविक वो चमक क्या है? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்। प्रभु की महिमा। அந்த ஒரிஜினல் கலர் தான் ஏதேன் தோட்டத்தில் மனிதன் தேவ மகிமையை அணிந்தவனாக वो இருந்தார்। पहले के समान रहने वाला वो चमक जो है आदेन वाटिका में मनुष्य को जो प्रभु ने प्रथम महिमा दिया। நம்ம இப்போது அணிந்திருக்கிறது போல வஸ்திரங்கள் அப்போது அவளுக்கு கிடையாது। उस समय आज जो वस्त्र हम डालते हैं उस समय उनके पास वो वस्त्र அவர்கள் தேவ மகிமையை மூடி இருந்தது। वे परमेश्वर की महिमा से भरे हुए थे। பாவம் செய்தபோது மகிமை போய்விட்டது। जब उन्होंने पाप किया वो महिमा रहित हो गए। தேவ மகிமையினால் மனிதன் மூடப்பட்டானே அதுதான் பாத்திரத்தின் ஒரிஜினல் தன்மை। ये प्रभु के महिमा से मनुष्य ढापा हुआ था वही वो बर्तन का वो वास्तविक स्वरूप। ரோமர் 3:23 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? रोमी की पत्रिका 3 देखिए 3 वचन में क्या पढ़ते हैं? பாவம் செய்த தேவ மகிமை அற்று போய்விட்டது என்றார்கள்। उन्होंने पाप किया और परमेश्वर की महिमा के रहित हो गए। ஆனா திரும்பவும் அந்த பாத்திரமாகிய நமக்குள்ள மகிமை வர முடியாது। लेकिन वापस वो महिमा वो चमक हमारे भीतर आने के लिए அதுதான் ஞானஸ்நானத்தின் மூலம் உண்டாகுது என்று பவுல் எழுதுகிறார்। वही बपतिस्मा के द्वारा हमारे भीतर आता है करके संत पौलुस कहते हैं। ரோமர் 6:4 வசனத்துக்கு வரும்போது रोमी की पत्रिका 6 देखिए 4 वचन में கிறிஸ்து பாவத்துக்கு மரித்து தேவ மகிமையினாலே எழுப்பப்பட்டார்। मसीह पाप में मरकर परमेश्वर की महिमा से वो वापस जिलाया அவர் गया। தேவ மகிமையினாலே எழுப்பப்பட்டிருக்கிறார்। वो परमेश्वर की महिमा समेत वो जिलाया गया। 5 वசனத்துக்கு வரும்பொழுது 5 वचन में आने से நாம் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டோமானால் हम उसके मृत्यु के समानता में हम गाड़े जाने पर அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுவோம்। हम उसके जी उठने के समानता में हम पहुंचेंगे। அவருடைய மரணத்தின் சாயல் என்ன? उसका मृत्यु का वो अनुभव क्या है? நாம் பாவத்துக்கு மரித்து ஜீவிக்கிற அனுபவம்। वो पाप के लिए मरकर जीवन बिताने वाला अनुभव है। பாவத்துக்கு மரித்து நான் இனி அதில் எப்படி பிழைப்பேன் என்று எண்ணி ஜீவிக்கிற அனுபவம்। ये पाप के लिए मैं मर चुका हूं अभी आगे का मैं क्यों जीऊंगा? அந்த ஒரு சிந்தை ஒரு ஒப்பு கொடுத்து நமக்கு வரும்போது நாம் மரணத்துக்குள்ளாக்கப்படுகிறோம்। ऐसे एक विचार ऐसे एक समर्पण हमारे भीतर आने के समय मृत्यु के लिए हम अपने आप को समर्पण இந்த करते हैं। மரணத்தின் சாயல் இழந்த பின்பு ये मृत्यु के समानता से दूर किया जाने के அடுத்த बाद உயிர்த்தெழுதலின் சாயல் இணைக்கப்படுகிறோம்। उसके बाद जी उठने के समानता में हम जुड़ जाएंगे। இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சாயல் எப்படிப்பட்டது? यीशु मसीह का जी उठने का समानता कैसा है? தேவ மகிமையினாலே எழுந்தார்। वो परमेश्वर की महिमा से वो जी उठा। தேவ மகிமையினாலே உயிர்ப்பிக்கப்பட்டார்। वो प्रभु की महिमा से वो जी उठा। நாம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது தேவ மகிமையினாய் தரித்துக் கொள்கிறோம்। जब हम परमेश्वर के सूरी में बपतिस्मा लेते हैं प्रभु के அந்த महिमा தேவ से மகிமையை நாம் அணிந்து கொள்கிறோம்। वो प्रभु के महिमा को हम पहन लेते தேவ हैं। மகிமை ஞானஸ்நானம் பெற்றவர்களை மூடி கொள்கிறது। परमेश्वर का महिमा बपतिस्मा लेने वालों के थाम लेता है। ஆதி மனிதன் எழுந்து போன அந்த மகிமை ஞானஸ்நான சத்தியத்தின் மூலம் நாம் அனுபவிக்கிறோம்। प्रथम मनुष्य जो खोया वो महिमा को बपतिस्मा के द्वारा हम अनुभव करते हैं। கலாத்தியர் 3:27 வாசிக்கும்போது गलाती की पत्रिका 3 अध्याय के 27 वचन கிறிஸ்துவின் மூலமாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அவரை தரித்துக் கொண்டவர்கள்। में मसीह में जो है जो बपतिस्मा लिए वो उसको पहन लिया। நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட அவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்கிறோம்। हम मसीह को पहनकर उसके संतान होकर हम जीवन बिताते हैं। இதனோடு இந்த ரட்சிப்பு முடிவடைகிறது இல்லை। इसी के साथ ये उद्धार का समाप्ति இந்த नहीं। சரீரத்துக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கிறது। इस शरीर के लिए उद्धार இந்த है। சரீரத்துக்கு ஒரு மீட்பு இருக்கிறது। इस देह के लिए एक छुटकारा है। இந்த சரீரத்துக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது। इस शरीर के लिए देह के लिए एक जी उठना है। அதற்காக ஞானஸ்நானம் ஒரு அஸ்திபாரமாக போடப்படுகிறது। उसके लिए बपतिस्मा एक नेवों का ढाला जाना चाहिए। தேவனுடைய பிள்ளைகளே நாம் பாக்கியவான்கள்। प्रभु के लोगों हम धन्य लोग। நாம் அந்த ஜீவ தண்ணீரை குடித்திருக்கிறோம்। उस जीवन के जल की नदी को அது हमने நம்மிலே पिया। பாவத்தை மன்னித்திருக்கிறது। वो हमारे भीतर के पाप को நம்முடைய क्षमा பாவங்களை किया। போக்கி இருக்கிறது। हमारा पाप को उसने दूर कर நமக்குள்ள दिया। மகிமையை கொண்டு வந்திருக்கிறது। हमारे जीवन में वो महिमा கிறிஸ்துவின் लाया है। சாயலை நாம் அணிந்திருக்கிறோம்। मसीह के वो स्वरूप को हमने धारण சரீர किया। மீட்புக்கு ஒரு அஸ்திபாரம் நமக்குள் உண்டாயிருக்கிறது। शरीर के छुटकारा के लिए हमारे लिए एक नेव चाहिए। இந்த மேன்மையை பெற்று நாம் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும்। ऐसे अनुभव को प्राप्त किए हम खुशी मनाकर आनंद मनाना। தேவனுக்குள்ளே நம்முடைய ஆத்துமா களி கூற வேண்டும்। प्रभु में हमारा प्राण आनंद मनाना। தேவனிலே நம்முடைய ஆத்துமா சந்தோஷப்பட வேண்டும்। प्रभु में हमारा प्राण आनंद मनाना தேவன் चाहिए। எல்லோரும் ரட்சிக்கப்படதான் வேண்டும்। सारे लोग उद्धार पाना ही चाहिए। யாவரும் மனம் திரும்பதான் வேண்டும்। सारे लोग मन फिराना ही चाहिए। யாவரும் இந்த அனுபவத்தை பெறதான் வேண்டும்। सारे लोग ये अनुभव को प्राप्त करना நமக்கு है। உதவி செய்த ஆண்டவர் எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்வாராக। हमें मदद किया वो प्रभु सारे मानव जाति के लिए सहायता करे। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக। वो हमें आशीष करे। यीशु मनुष्य का जीवन बदलता नई सृष्टि बनाई देता। यीशु मनुष्य का जीवन बदलता नई सृष्टि बनाई देता। जो टूटे दिल से मन फिराता अपनी संतान प्रभु है बनाता। जो
बदलता, वो विश्वास योग्य है बना रहता, यीशु कभी नहीं है बदलता, वो विश्वास योग्य है बना रहता, यीशु कभी नहीं है बदलता। स्वर्ग राज्य में यदि तुम्हें जाना, विश्वास भक्त साए लेना, स्वर्ग राज्य में यदि तुम्हें जाना, विश्वास भक्त साए लेना, पवित्र आत्मा का अभिषेक पाना, पीड़ितों की संगति में जाओ, पवित्र आत्मा का अभिषेक पाना, पीड़ितों की संगति में जाओ, पवित्र आत्मा का अभिषेक पाना, पीड़ितों की संगति में जाओ,